அவன் பெயர் பிரசாந்த். அவனுக்கு வாழ்க்கையில் சில நோக்கங்கள் உண்டு. அதில் முதன்மையானது தனக்கென்று ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்பதுதான். அதை இப்போது தன் 40வது வயதில் சாதித்து விட்டான். அடுத்த நோக்கம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதுதான். 40ஆம் வயதில் திருமணத்திற்கு பெண் தேடுவது குதிரை கொம்புதான் என்றாலும் இவனிடம் இப்போது வீடு இருக்கிறது. மேலும் வங்கியில் பணம் இருக்கிறது. அதுவும் மட்டுமல்லாமல் பெண்களை ஈர்க்கும் உடல்வாகும் இவனுக்கு இருக்கிறது. சேலத்தின் நகர்ப்புற பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில 1 ஏக்கர் நிலத்துடன் சேர்த்து 1 கோடிக்கு அந்த வீட்டை வாங்கியிருக்கிறான் பிரசாந்த். பிரசாந்த் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றி சம்பாதித்த பணத்தில் வாங்கியதுதான் இது. இவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் இவன் அப்பாவின் 2வது மனைவியின் மகள். அவள் பெயர் சாந்தி. அவளை எப்போதும் இவன் வெறுக்கிறான். தன் அம்மாவிற்கு தன் தந்தை செய்த துரோகத்தின் அடையாளம்தான் சாந்தி என்ற முடிவுக்கு அவன் எப்போதோ வந்துவிட்டான். இவனுக்கு 7 வயது இருக்கும் போது இவனுடைய தாய் காச நோயால் பாதிக்கப்பட்டாள். அதற்கு முன் இருந்தே இவனுடைய தந்தை வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்துள்ளார். இவன் தாய் அடுத்த 1 வருடத்தில் இறந்துவிட இவன் தந்தை அடுத்த 4 வாரங்களில் அந்த பெண்ணை அவளின் 4 வயது பெண் குழந்தையுடன் வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டார். அதன் பிறகு 1 மாதத்தில் அந்த பெண்ணை முறையாக திருமணமும் செய்து கொண்டார். அந்த பெண்ணின் 4 வயது பெண் குழந்தைதான் சாந்தி. அவன் தன் சிற்றன்னையையும் வெறுத்தான், தன் தங்கையையும் வெறுத்தான். அதனால் எப்போதும் தன் மேம்பாட்டை பற்றியே சிந்தித்தான். கல்லூரியை முடித்த முதல் வேலையாக கிடைத்த வேலையில் போய் சேர்ந்தான். தன் தந்தையின் மூலம் தனக்கு வரும் வாரிசு உரிமையை ஒதுக்கிவிட்டான். அவன் அப்பாவின் வீடும் கொஞ்ச பணமும் சாந்திக்கு போய் சேர்ந்தன. சாந்திக்கு 18 வயது ஆன உடனே திருமணம் நடத்தப்பட்டது. இவன் அவள் திருமணத்திற்கு போகவில்லை. சாந்திக்கு திருமணம் நடந்த சில வாரங்களில் இவன் தந்தையும் சிற்றன்னையும் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார்கள். இது நடந்து 16 வருடங்களுக்கு மேல் இருக்கும். இவன் தன் தங்கையை முழுமையாக மறந்துவிட்டான் என்றே சொல்ல வேண்டும். தன் புது வீட்டிற்கு தன் மகிழ்ந்தை வழிநடத்தி வந்து சேர்ந்தான் பிரசாந்த். அவனுடைய அன்றாட பயன்பாட்டு பண்டங்கள் ஒரு சரக்கு உந்தில் வந்து சேர்ந்தன. கூலி ஆட்கள் வீட்டிற்குள் அவன் பண்டங்களை இறக்கி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். கதிரவன் மேற்கில் இறங்கும் அந்த நேரம் அந்த இடத்தில் ஒரு அமைதி நிலவியது. வீட்டின் வெளியே நின்று தன் வீட்டை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான் பிரசாந்த். அவன் உள்ளம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தது. தன்னை மிக சாமர்த்தியமான, வாழ்க்கையில் வென்றுவிட்ட ஒருத்தனாக கருதி கொண்டான் பிரசாந்த். நல்ல பெரிய 2 அடுக்குமாடி வீடு இது. நுணுக்கமான பொறியாளன் ஒருவனின் உள்ளத்தில் பிறந்து உருவமாக மாறி நிற்கும் வீடு இது. இது ஒன்றும் புது வீடு அல்ல. இது கட்டப்பட்டு 20 வருடங்களுக்கு மேல் இருக்கும். ஆனால் புது வீடு போல் பொலிவாக இருந்தது. வீட்டை சுற்றி பெரிய சுற்றுச்சுவர் இருந்தது. சுற்றுச்சுவருக்கு உள்பக்கமாக 2 சீமை இலுப்பை மரங்கள் திரண்ட காய்களுடன் நின்றிருந்தன. வடக்கை பார்த்த முகத்துடன் வீடு இருந்தது. இந்த வீட்டை அவனுக்கான அரசாட்சி கோட்டை போல் உணர்ந்தான் பிரசாந்த். எல்லாம் மிகச் சரியாக இருப்பதாக நினைத்துத்தான் இரவு உணவுக்குப் பிறகு உறங்கச் சென்றான். வீட்டின் 2ஆம் மாடியிலிருந்த ஒரு படுக்கை அறையில்தான் அன்று இரவு படுத்து உறங்கினான். பெரிய மலையின் உச்சி அது. அது ஏற்காடு போல தெரிந்தது. லேசாக பனி பொழிந்து கொண்டிருந்தது. மரங்கள் நன்றாக அடர்ந்து நின்றிருந்தன. ஒரு பெண் ஒரு சிறுமியை அழைத்துக் கொண்டு மரங்களிடையே நடந்து வந்தாள். அவளுடைய முகம் சரியாக தெரியவில்லை. அந்த சிறுமிக்கு முகம் என்று ஒன்று இல்லை. அந்த பெண் அவனை நெருங்கி வந்தாள். அது அவன் தங்கை சாந்தி. அவனை ஒரு வகையான வெறுமையுடன் பார்த்தாள். நான் உனக்கு என்ன தீது செஞ்சேன்? ஏன் என்னை அப்படி வெறுத்த என்று கேட்டாள் சாந்தி. அப்போது அங்கே வெப்பம் பரவியது. கதிரவன் அவர்கள் மூவரின் நெருக்கத்தில் இருந்தான். கதிரவனின் வெப்பத்தால் அவன் தங்கையும் அந்த சிறுமியும் சாம்பலாகி போனார்கள். கதிரவனை உற்று நோக்கினான். அந்த கதிரவன் சுருங்கி சிறிய சிவப்புக்கல்லாக மாறியது. அந்த சிவப்புக்கல் சட்டென்று வந்து அவன் தலையில் மோதியது. சட்டென்று விழித்தெழுந்தான் பிரசாந்த். அவன் கண்டது வெறும் கனவு. தன் கனவில் தன் தங்கை வந்ததை அவன் விரும்பவில்லை. இதுவே முதல் முறை அவன் கனவில் அவன் தங்கை வந்தது. மெல்லப்படுக்கையை விட்டு எழுந்து சாளரத்தின் அருகில் வந்து திரையை விலக்கி சாளரத்தை திறந்தான். வெளியே இருட்டும் வெளிச்சமும் கலந்து அரை இருட்டாக இருந்தது. விடியப் போகிறது என்று புரிந்து கொண்டான். பிறகு படுக்கையறையை விட்டு வெளியே வந்து கீழ்த்தளத்திற்கு வந்தான். வீட்டை விட்டு வெளியேறி தன்னிடமிருந்த மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு அதில் ஏறி அமர்ந்து மையசாலையை நோக்கி செலுத்தினான். மையசாலைக்கு வந்து சேர்ந்தான். அப்போது நன்றாக விடிந்துவிட்டது.
சாலையில் வாகனங்கள் இடைவிடாது இரண்டு பக்கங்களிலும் சென்ற வண்ணம் இருந்தன. அவன் சாலையின் ஓரமாக மிதிவண்டியை செலுத்தினான். தூரத்தில் தெரிந்த தேநீர் கடைக்கு சென்றான். அங்கே பால் பொட்டலம் ஒன்றை வாங்கிக் கொண்டான். மீண்டும் வீட்டை நோக்கி மிதிவண்டியை மிதித்தான். அவன் வீட்டை நெருங்கிய வேளையில் வீட்டிற்கு வெளியே யாரோ நிற்பது போல தெரிந்தது. வேகமாக மதில் சுவரை தாண்டி வீட்டின் முன்பக்கம் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு அங்கே அவன் பார்த்த நபரை தேடினான். ஆனால் யாரும் அங்கு இல்லை. அது வெறும் பிரமையாக இருக்கலாம் என்ற முடிவு செய்து கொண்டு வீட்டில் நுழைந்து சமையலறையில் குழம்பி தயாரிக்கத் தொடங்கினான். குழம்பி அடுப்பில் கொதிக்கும் போது அவன் பின்பக்கமாக யாரோ நிற்பது போல் தெரிந்தது. அவன் சட்டென்று திரும்பி பார்க்க அங்கே ஒருவன் சிரித்த முகத்துடன் நின்றிருந்தான். யார் நீ? இது என் வீடு என்று அவனை பார்த்து கத்தினான் பிரசாந்த். யார் நீ? இங்கே என்ன செய்ற என்று மீண்டும் கேட்டான் பிரசாந்த். நான் ஒன்றும் இது உன் வீடு இல்லை என்று சொல்லவில்லையே என்று புன்னகையுடன் சொன்னான் அந்த மர்ம நபர். நான் இந்த வீடு கட்டப்பட்ட காலத்திலிருந்து இங்கேதான் இருக்கிறேன். என்னோட பெயர் சிவப்பு வேதாளம். என்னுடைய முதல் சேவகன் வைத்த பெயர் இது என்று மிகச் சாதாரணமாக பதில் சொன்னான் அந்த மர்ம நபர். இன்னும் கனவிலேயே இருக்கிறோமா என்ற கேள்வி பிரசாந்தின் உள்ளத்தில் உதித்தது. இல்லை, இது கனவு இல்லை என்று அந்த எண்ணத்தை படித்துவிட்டது போல் பதில் சொன்னான் அந்த மர்ம நபர். நான் காவல்துறையினரை கூப்பிட போறேன் என்று எச்சரிக்கை செய்தான் பிரசாந்த். காவல்துறையை கூப்பிடு, மந்திரவாதிகளை கூப்பிடு, முடிந்தால் ராணுவத்தை கூப்பிடு, அதை பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது என்று சொன்ன அந்த மர்ம நபர் சட்டென்று மறைந்து போனான். பிரசாந்த் அதிர்ந்து போனான். ஏதோ தந்திர வித்தைக்காரனின் வித்தையை பார்ப்பது போல் உணர்ந்தான். அப்போது அடுப்பில் தீயும் வாசனை வந்தது. சட்டென்று அடுப்பை கவனித்தான். குழம்பி சுருங்கி பாத்திரத்தில் தரை தட்டி கருப்பியாகிவிட்டது. அடுப்பை அணைத்துவிட்டு குழம்பி பாத்திரத்தை சமையலறை கழுவு தொட்டியில் வைத்தான். சிறிது நேரம் அமைதியாக நின்றிருந்தான். பிறகு சமையல் செய்தான், சாப்பிட்டான். எதுவும் நடக்காதது போல் அன்றைய பொழுதை கழித்தான். இரவு பொழுது வந்தது. தன் படுக்கை அறைக்கு வந்து தன் படுக்கையில் அமர்ந்தான் பிரசாந்த். அப்போது அவன் முன்னால் மீண்டும் தோன்றினான் அந்த மர்ம மனிதன். அவனை பிரசாந்த் கண்டுகொள்ளாமல் படுக்கையில் படுத்து போர்வையை போர்த்தி கொண்டான். நீ என்னை தவிர்க்க முடியாது. நான் உன் மனதின் பிரமை என்று நினைக்கிறாய். நான் பிரமை கிடையாது. நீ எனக்கு ஒத்துழைப்பு செய்தால் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவனாக உன்னை என்னால் மாற்ற முடியும். அரசியல் அதிகாரம், பணம், பெண்கள் என்று மனிதர்கள் எதையெல்லாம் இன்பம் என்று நினைக்கிறார்களோ அவை யாவற்றையும் உனக்கு தருவேன் என்றான் மர்ம நபர். பிரசாந்த் மெல்ல போர்வையை விலக்கி அந்த மர்ம நபரை பார்த்தான். நீ என்ன கடவுளா என்று கேட்டான் பிரசாந்த். நான் சிவப்பு வேதாளம் என்று பதில் சொன்னான் மர்ம நபர். சிவப்பு வேதாளம்னா என்ன? நீ என்ன மாதிரியான மனிதன்? நீயே என்கிட்ட வந்து இதையெல்லாம் சொல்ற? உனக்கு ஒத்துழைப்பு செய்ய வேற ஆளே கிடைக்கலையா என்று படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து கேட்டான் பிரசாந்த். நான் பார்த்த மிகவும் தீர்க்கமான நபர்களில் நீயும் ஒருவன். உனக்கு தேவையான ஒரு விஷயம் உறுதியாக நடக்கும் என்று நீ நம்பினால் ஒரு பச்சை குழந்தையும் கொல்ல தயங்காதவன் நீ. உன்னை மாதிரி ஒருத்தனை நான் போய் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறி போக வேண்டும். ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அப்படி நான் வெளியே போக வேண்டும் என்றால் என்ன நீ தூக்கி கொண்டுதான் போகணும் என்று சொன்னான் மர்ம நபர். நீ சொல்றது எனக்கு புரியல. முதல் நீ யாருன்னு முழுசா விளக்கம் கொடு என்றான் பிரசாந்த். நான் ஒரு மனிதன் அல்ல. நீ இங்கே பார்ப்பது நான் உருவாக்கிக் கொண்ட மனித வடிவம். நான் அடிப்படையில் ஒரு கல். நான் உங்கள் உலகத்தைச் சேர்ந்தவன் கிடையாது. நான் வெகு காலத்திற்கு முன் இந்த உலகத்தில் ஒரு விண்கல்லுடன் சேர்ந்து வந்து விழுந்தேன். என்னை ஒரு பழைய ராஜா ஒருவன் கண்டெடுத்தான். நான் அவனுக்கு தேவையானதை செய்து கொடுத்தேன். அவன் எனக்கு தேவையானதை செய்து கொடுத்தான். வழி வழியாக இப்படியே வெவ்வேறு நபர்களின் கைகளுக்கு மாறி மாறி இறுதியாக ஒரு சூனியக்காரனிடம் வந்து சேர்ந்தேன். அந்த சூனியக்காரன் இந்த வீட்டை கட்டிய முதல் உரிமையாளனிடம் என்னை கொடுத்துவிட்டு போய்விட்டான். இந்த வீட்டின் உரிமையாளன் எனக்கு தேவையானதை செய்தான். ஆனால் ஒரு விபத்தில் இறந்துவிட்டான். அவன் மகன் இந்த வீட்டை விற்றுவிட்டான். கடைசியில உன் கைக்கு இந்த வீடு வந்துட்டது. நான் தேடிக்கொண்டிருக்கும் மனநிலை உன்னிடம் இருக்கிறது. உன் மனதை படித்ததில் நீ எல்லா மோசமான செயலையும் செய்திருக்கிறாய். அதனால் உன்னிடம் நான் என்னை வெளிப்படுத்திக் கொண்டேன் என்றான் அந்த மர்ம மனிதன். அப்படியானால் நீ ஒரு விண்கல். அந்த கல், அதாவது நீ இந்த வீட்டில் எந்த இடத்தில இருக்கிற என்று கேட்டான் பிரசாந்த். இந்த வீட்டின் நிலவரையில் என்றான் மர்ம மனிதன். எனக்கு அந்த இடத்தை காட்டு என்றான் பிரசாந்த். வா என்று அந்த மர்ம நபர் முன்னே நடக்க அவனை தொடர்ந்து நடந்தான் பிரசாந்த். இருவரும் சமையல் அறைக்கு வந்தனர். அந்த அறையில் மூலையில் 2 தரை ஓடுகளை ஒரு பொருளை தொடாமல் தூக்கும் சேய்மை இயக்கு திறனை பயன்படுத்தி பிரித்து எடுத்தான் அந்த மர்ம நபர்.
அந்த இடத்தில் இரும்பு மூடியாலான கதவு ஒன்று இருந்தது. இதை திறந்து கொண்டு உள்ளே போ என்றான் மர்ம நபர். அந்த இரும்பு மூடியை திறந்து கொண்டு உள்ளே இறங்கினான் பிரசாந்த். அந்த நிலவறையின் மையத்தில் காற்றில் மிதந்தபடி ஒரு சிவப்பு கல் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இந்த கதையில் டெலிகினிசிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு சேமை இயக்குதிறன் என்று தமிழில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சூப்பர் ஹியூமன் என்ற ஆங்கில சொல்லுக்கு மீ மனிதன் அல்லது அதிமனிதன் என்று தமிழில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான் உனக்கு எந்த வகையில் ஒத்தாசை செய்யணும் என்று கேட்டான் பிரசாந்த். உன்னுடைய ஆற்றலாக உன்னில் பாதியாக என்னால் இருக்க முடியும். அதற்கு கைமாறாக எனக்கு மனித குருதி வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம். நீ இரத்தக்காட்டேரி போல பேசுகிறாய் என்றான் பிரசாந்த். அடிப்படையில் நான் இரத்தக்காட்டேரி போலத்தான். ஆனால் எனக்கு கதிரவனின் வெளிச்சம் எந்த சிக்கலையும் கொடுக்காது என்றது சிவப்பு வேதாளம். என்னுடைய ஆற்றலாக நீ எப்படி இருப்பாய் என்று கேட்டான் பிரசாந்த். நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள். இந்த சிவப்பு கல்லான என்னை நீ விழுங்க வேண்டும். அதாவது அப்படி நீ என்னை விழுங்கிவிட்டால் என் ஆற்றல் உன் ஆற்றலாகும். அதற்கு கைமாறாக இந்த தமிழ்நாட்டின் மோசமான நபர்களின் குருதியை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். அதாவது நீ மனித குருதியை குடிக்க வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம். கெட்ட நபர்களின் குருதி மட்டும்தான் நீ ஏற்பாயா என்று கேட்டான் பிரசாந்த். ஆம், எனக்கு என்று சில விதிமுறைகள் உண்டு. நான் மனித குருதியை குடிப்பேன். ஆனால் அந்த குருதி ஒரு மோசமான நபரின் குருதியாக இருக்க வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம். இன்னும் என்ன விதிமுறைகள் உன்னிடம் இருக்கின்றன என்று கேட்டான் பிரசாந்த். நீ எந்த சூழ்நிலையிலும் குழந்தைகளை காயப்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நல்ல மனம் உள்ள மனிதர்களை காயப்படுத்தக்கூடாது. இந்த விதிமுறைகளை நீ மீற நினைத்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னது சிவப்பு வேதாளம். நான் எப்படி ஒரு நபரை நல்லவன் கெட்டவன் என்று தரம் பிரித்து பார்க்க முடியும் என்று கேட்டான் பிரசாந்த். என் ஆற்றல் உனக்கு வந்ததும் உன்னால் மனிதர்களின் மனதை படிக்க முடியும். மேலும் நீ நல்ல மனிதன் ஒருவனை காயப்படுத்த முயன்றால் உன்னுள் இருக்கும் நான் உன்னை எச்சரிக்கை செய்வேன். அந்த எச்சரிக்கையை புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம். மனித இரத்தத்தை குடிக்கும் நீ எப்படி அறக்கோட்பாடுகளை கொண்டிருக்கிறாய் என்றான் பிரசாந்த். இந்த பேரண்டத்தில் உயிர்கள் என்பது அற்புதமான விஷயம். இந்த ஒட்டுமொத்த பேரண்டமும் தன்னைத்தானே தின்று அடுத்த கட்ட நிலைக்குப் போய்க் கொண்டிருந்தாலும் இதில் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் உயிர்களில் மனிதர்களும் முக்கியமானவர்கள். ஒரு நாள் இந்த பேரண்டத்தை அடையாளப்படுத்தும் வகையில் நல்ல பண்பு கொண்ட ஒரு மனிதன் உருவாகலாம். அதனால் நல்ல பண்பு கொண்ட மனிதர்களை காயப்படுத்த நான் விரும்பவில்லை என்றது சிவப்பு வேதாளம். அப்படியானால் ஒரு நல்ல பண்புகள் கொண்ட மனிதனுக்கு உன் ஆற்றலை நீ கொடுக்கலாமே என்று கேட்டான் பிரசாந்த். எனக்கு மனித ரத்தம் தேவை. ஒரு நல்ல மனிதன் அடுத்த மனிதனை காயப்படுத்தி எனக்கு மனித ரத்தத்தை கொடுக்க மாட்டான். அதனால் உன்னை போன்ற எந்த அறக்கோட்பாட்டையும் கடைபிடிக்காத நபர்களை நான் என் சேவகர்களாக தேர்வு செய்கிறேன் என்றது சிவப்பு வேதாளம். நீயும் மோசமான ஒரு உயிர்தான் என்றான் பிரசாந்த். ஆம், ஆனால் நான் உன்னை போன்ற ஆட்கள் அளவுக்கு மோசம் கிடையாது. உங்கள் தேவைக்காக நல்லவன் என்றோ மோசமானவன் என்றோ பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அழித்து அதில் குளிர்காயும் வகையினர் என்றது சிவப்பு வேதாளம். பிரசாந்துக்கு கோபம் வந்தது. இவனுடைய அகந்தையை அந்த சிவப்பு வேதாளம் தன் வார்த்தைகளால் தொட்டுவிட்டது. கோபப்படாதே, நான் உண்மையைத்தான் சொன்னேன். நீ உன் முதலாளிக்காக 3 கொலைகளைச் செய்திருக்கிறாய். இதுவரை நீ 7 பெண்களை ஏமாற்றியிருக்கிறாய். அப்பாவியான உன் தங்கையை வெறுத்து இருக்கிறாய். உன் சிறுவயதில் ஒரு முறை உன் தங்கை அவள் தாயிடம் சூடு வாங்கிக் கொண்டு உன் பின்னால் வந்து ஒளிந்து நின்றாள். ஆனால் நீ என்ன செய்தாய்? அவளின் தீ காயத்தில் ஓங்கி அடித்து அவளை விரட்டிவிட்டாய். அவள் மேலும் அழுதுகொண்டே ஓடினாள். நீ அதற்காக ஒரு நாளும் வருந்தியது கிடையாது. அவளுக்கு அப்போது 7 வயதுதான் இருக்கும். நீ ஒரு கேவலமான பிறவி. உன் கேவலமான புத்தியை பார்க்க உன் தாய் உயிருடன் இல்லையே என்று சந்தோஷப்படு என்றது சிவப்பு வேதாளம். சிவப்பு வேதாளத்தின் இந்த வார்த்தைகள் பிரசாந்தை மிகவும் சீண்டின. ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த சிவப்பு வேதாளத்தை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. இருந்தும் சிவப்பு வேதாளத்தின் வார்த்தைகள் இவனுடைய பழைய நினைவுகளை கிளறிவிட்டது. முதல் முறையாக அவன் உள்ளத்தில் அவன் தங்கையின் மீது ஒரு பரிதாப உணர்வு ஏற்பட்டது. நான் உன்னை எனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டான் பிரசாந்த். உன்னை கொன்று உன் இரத்தத்தை குடிப்பேன். உன்னை போன்ற கேவலமான அதே நேரத்தில் எனக்கு பணிந்து போகும் வேறு நபருக்காக காத்திருப்பேன் என்று சொன்னது சிவப்பு வேதாளம். பிரசாந்த் மறு கேள்வி கேட்காமல் காற்றில் மிதந்து கொண்டிருந்த சிவப்பு கல்லை கையால் பிடித்து வாயில் போட்டு விழுங்கினான்.
அடுத்த கணம் இந்த உலகமே அவனுக்கு மிக வித்தியாசமாகத் தெரிந்தது. அவனால் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்க முடிந்தது. அவன் தன்னை ஒரு அதிமனிதனாக உணர்ந்தான். இப்போது உன் வல்லமை கூடியிருப்பதை நீ உணர்ந்திருப்பாய். உடனே ஒரு மோசமானவனைக் கண்டுபிடி. எனக்கு உடனே மனித குருதி வேண்டும் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் தலைக்குள் கேட்டது. பிரசாந்த் நிலவரையை விட்டு வெளியேறி வீட்டை விட்டு வெளியே வந்தான். வானத்தில் விண்மீன்களின் கூட்டங்கள் மிகப் பிரகாசமாக அவன் கண்களுக்குத் தெரிந்தன. அவனால் அவன் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு சிறு உயிர்களின் இருப்பை மிக எளிதாக உணர முடிந்தது. அவன் உணர்வுகள் மேம்பட்டு விட்டதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். நிலத்தையும் ஊடுருவி அவனால் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு பொருளும் தனித்தனி அணுக்களால் ஆனது என்பதை தெளிவாக அவனால் பார்க்க முடிந்தது. இங்கே உள்ள அனைத்தும் ஆற்றலின் மாறுபட்ட நடன வடிவங்கள் என்பதையும் அவனால் உணர முடிந்தது. இந்த உலகம் மிக மாறுபட்டதாகத் தெரிகிறது இல்லையா என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்த் மூளையில் கேட்டது. ஆமா என்று சொன்ன பிரசாந்த் மெல்ல வீட்டை விட்டு மையசாலையை நோக்கி நடந்தான். இருளை அவன் பார்வை பொருட்படுத்தவில்லை. அவனால் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிந்தது. உடலில் ஏற்பட்ட உந்துதல் காரணமாக நிலத்தில் தன் காலை ஊன்றி தாவினான். அடுத்த நொடி காற்றில் உந்தி 100 அடி தாண்டி போய் நின்றான் பிரசாந்த். என்னால் பறக்க முடியுமா என்று கேட்டான் பிரசாந்த். முடியாது, ஆனால் உன்னால் வெகு தூரம் தாவி போக முடியும் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளையில் கேட்டது. அடுத்த தாவலில் மையசாலைக்கு வந்து சேர்ந்திருந்தான். நடு இரவு என்பதால் மையசாலையில் ஆள் நடமாட்டம் இல்லை. ஆனால் கனரக வாகனங்கள் அவ்வப்போது சாலையின் 2 திசையிலும் போனபடி இருந்தன. கனரக வாகனங்களின் இரும்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று மிக எளிதாக பிரசாந்தின் பார்வை ஊடுருவி பார்த்தது. தார்ப்பாய் போர்த்திய கனரக வாகனங்களில் பெரும்பாலும் காய்கறிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இரும்பு பெட்டையை கொண்ட கனரக வாகனங்களில் இருசக்கர வாகனங்கள், இயந்திரங்கள் மற்றும் மகிழ்ந்துகள் ஏற்றி செல்லப்பட்டன. மெல்ல ஓமலூர் பக்கமாக நடந்தான் பிரசாந்த். அப்போது இரும்பு பெட்டி கொண்ட ஒரு கனரக வாகனம் அவனை கடந்து சென்றது. அந்த வாகனத்தின் இரும்பு பெட்டியை ஊடுருவி பார்த்தான் பிரசாந்த். அந்த பெட்டிக்குள் சில இளம் பெண்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தனர். உடனே பிரசாந்த் ஒரே தாவலாக அந்த வாகனத்தின் இரும்பு பெட்டியின் மீது போய் நின்றான். இந்த செயலால் அந்த வாகனம் தடுமாறியது மற்றும் பயங்கரமான சத்தம் ஏற்பட்டது. உடனே வாகன ஓட்டி அந்த வாகனத்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு சட்டென்று இறங்கி வந்து வாகனத்தின் பின்பக்கத்தில் பார்த்தான். இரும்பு பெட்டி கச்சிதமாக மூடியிருந்தது. அந்த வாகனத்தில் ஓட்டுநருடன் துணையாக பயணிக்கும் ஒருவனும் இருந்தான். அவனும் தன் கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வாகனத்தின் பின்பக்கம் வந்து நின்றான். கதவு மூடிதான் இருக்கிறது. சத்தம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டான் துப்பாக்கி வைத்திருந்த நபர். தெரியலை என்றான் ஓட்டுநர். அதே நேரத்தில் அவர்கள் இருவரின் மனதையும் தொலை உணரும் சக்தி கொண்டு படித்தான் பிரசாந்த். இருவரும் செல்வந்தன் ஒருவனுக்கு பெண்களை கடத்தி கொடுக்கும் கடத்தல் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டான். இருவருமே மோசமான நபர்கள் என்பதை உணர்ந்த மறுகணம் துப்பாக்கி வைத்திருந்தவனை நோக்கி வேகமாக பாய்ந்து ஓங்கி ஒரு குத்து விட்டான் பிரசாந்த். துப்பாக்கி வைத்திருந்தவன் 15 அடி தள்ளிப்போய் விழுந்தான். அவன் விழுந்ததில் முதுகு எலும்பு முறிந்துவிட்டது. அவன் அப்படியே கிடந்தான். வாகன ஓட்டி சாலையின் குறுக்கே புகுந்து ஓடினான். ஒரே தாவலில் அவன் தோள்பட்டையின் 2 பக்கமும் கால்களை ஊன்றி அவனை தரையில் தள்ளி தலையை பிடித்து பெயர்த்து எடுத்தான் பிரசாந்த். குருதி பீரிட்டு வெளியேறியது. அவன் தலையை தூக்கி எறிந்துவிட்டு அவன் உடலை தூக்கி பிடித்து அவன் குருதியை குடித்தான் பிரசாந்த். பிறகு அந்த உடலை தூக்கி எறிந்தான். அந்த உடல் சாலைக்கு அப்பால் போய் விழுந்தது. மீண்டும் ஒரே தாவலில் முதுகு உடைந்து கதறிக்கொண்டு கிடக்கும் துப்பாக்கி வைத்திருந்தவனிடம் வந்தான் பிரசாந்த். அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். முகம் சிதைந்து தலை நசுங்கி நிலத்தில் 1/2 அடி இறங்கிவிட்டது. அவன் கதறல் அடங்கிப் போனது. அவன் கழுத்தில் வாய் வைத்து கடித்து இரத்தத்தை குடித்தான் பிரசாந்த். உன் முகத்தை சிவப்பு முகமூடி கொண்டு மறைத்து விடுகிறேன். அந்த பெட்டியில் உள்ள பெண்களை விடுவித்துவிடு. உன் கைரேகை எதுவும் இங்கே பதிவாகவில்லை. மேலும் கண்காணிப்பு மறைகாணிகளின் கண்களுக்கு நீ தென்பட மாட்டாய் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது. பிரசாந்த் அவன் இரத்தத்தை குடித்து முடித்தவுடனே பிரசாந்தின் முகத்தில் சிவப்பு முகமூடி உருவானது. முகம் மறைக்கப்பட்டது. பிறகு துப்பாக்கி வைத்திருந்தவனின் சட்டையிலிருந்து அலைபேசியை எடுத்தான். அதில் காவல்துறையினரை அழைத்து குரலை மாற்றிக்கொண்டு தகவல் சொன்னான் பிரசாந்த். பிறகு மெல்ல கனரக வாகனத்தின் பெட்டியை நெருங்கினான் பிரசாந்த். அதன் கதவை மெல்ல இழுத்தான். கதவு எளிதாக பிரிந்து வந்தது. உள்ளே 5-6 பெண்கள் பயந்தபடி இவனை நோக்கினார்கள். பயப்பட வேண்டாம்
இன்னும் தேர்த்த நேரத்துல காவல்துறையினர் இங்கே வந்து விடுவார்கள். நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான் பிரசாந்த். ஒரு பெண் கையெடுத்து கும்பிட்டாள். அது இவனுக்கு சங்கடத்தை தான் கொடுத்தது. நீ யார் என்று ஒரு பெண் கேட்டாள். நான் சிவப்பு வேதாளம் என்று சொல்லிவிட்டு ஒரே தாவலில் இருட்டில் மறைந்து போனான் பிரசாந்த். அடுத்த நாள் காலையில் தொலைக்காட்சி பெட்டியின் முன் பிரசாந்த் அமர்ந்திருந்தான். சிவப்பு வேதாளம் என்ற அதிநாயகன் ஒருவன் சேலத்தின் அருகில் பெண்களை மீட்டதாக சொல்லிச் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. உதவி செய்வதன் மூலம் நல்ல உணர்வு ஏற்படும் என்று இப்போதுதான் பிரசாந்துக்கு புரிந்தது. தன் தங்கையை பற்றி நினைவு அவனுக்கு வந்தது. ஏற்காட்டில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தன் தங்கை சாந்தியை ஒருமுறை போய் பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. சிவப்பு வேதாளனின் குருதி வேட்டை தொடரும். சிவப்பு வேதாளம் குறித்து 2 வேறு பார்வைகள் பரவத் தொடங்கின. மிக வன்முறையான கொலைகளை சிவப்பு வேதாளம் செய்கிறான் என்றும், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறான் என்றும் ஒரு பக்கம் பேசப்பட்டது. சிவப்பு வேதாளம் மோசமான நபர்களையே வன்முறையாக தண்டிக்கிறான். இந்த சமூகத்தில் அவன் மூலம் மோசமான நபர்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்ற பார்வையும் மறுபக்கம் பேசப்பட்டது. இது குறித்து எல்லாம் பிரசாந்த் கவலைப்படவில்லை. அவனுக்கு குருதி தாகம் ஏற்படும்போது மிகச் சாதாரணமாக ஒரு மோசமானவனை கண்டுபிடித்து தலையை துண்டாக்கி இளநீர் குடிப்பது போல் இரத்தத்தை குடித்து வந்தான். சேலத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளில் தலைவேறு முண்டம் வேறாக பல நபர்கள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டனர். காவல்துறையினரை பொறுத்தவரை சிவப்பு வேதாளம் என்பவன் மனநலம் பாதிக்கப்பட்ட கொலைகாரன் மட்டுமே. இந்த சிவப்பு வேதாளனை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. ஆனால் எந்த மறைகாணிகளின் கண்களுக்கும் சிவப்பு வேதாளம் தட்டுப்படுவதில்லை என்பதால் சிவப்பு வேதாளம் குறித்த ஒரு சிறு தகவலையும் காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுவரை சிவப்பு வேதாளத்தால் குழந்தை கடத்தும் ஆள்கள், போதைப்பொருளை விற்பனை செய்யும் ஆள்கள், பெண்களை விற்கும் ஆள்கள், உடல் உறுப்புகளை திருடும் நயவஞ்சக மருத்துவர்கள் என்று பலர் தங்கள் உயிரை விட்டிருந்தனர். பிரசாந்த் யாரை கொன்றாலும் அவர்கள் செய்த குற்றத்தை வெளிப்படையாக தெரியும்படி அடையாளப்படுத்திவிட்டு சென்றான். அதனால் மக்கள் மத்தியில் சிவப்பு வேதாளத்திற்கு எதிராக பெரிய எதிர்ப்பு இல்லை. ஆனால் எல்லா அயோக்கியத்தனங்களும் மக்களுக்கு நல்லது செய்வதாகச் சொல்லும் அரசியல்வாதிகளிடம் தொடங்குவதால் தங்கள் தொழிலுக்கு இந்த சிவப்பு வேதாளம் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறான் என்று அரசியல்வாதிகள் ஆத்திரம் கொண்டனர். முதலில் சேலம், தருமபுரி, நாமக்கல் பகுதிகளில் மட்டுமே சிவப்பு வேதாளனின் தாக்கம் அதிகம் இருந்ததால் தமிழ்நாடு அளவில் அரசியல்வாதிகள் மத்தியில் பெரிய கவனிப்பு இல்லை. மேலும் சிவப்பு வேதாளம் சொற்களால் கட்டப்பட்ட போலி பிம்பம் என்ற ஒரு பார்வையும் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் சிவப்பு வேதாளனின் பக்கம் திருப்பிவிட்டது. மானசீகன் என்ற ஒரு பள்ளியாசிரியன் இருந்தான். அவன் ஒரு முக்கிய அரசியல் கட்சியின் மாவட்ட செயலாளரின் தங்கையை திருமணம் செய்திருப்பவன். மானசீகன் 11ஆம் வகுப்பில் வரலாறு பாடம் எடுக்கும் ஆசிரியன். இவன் நல்ல நுட்பமான ஆள். தன் சார்ந்திருக்கும் கட்சிக்கான கொள்கைகளை பள்ளிக்கூடங்களிலேயே மாணவர்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடியவன். ஒரு ஆசிரியன் இதுபோல செயல்படுவது தவறாகும். ஒரு ஆசிரியன் பள்ளியில் ஒரு தனிப்பட்ட கட்சியின் கொள்கைகளை நேரடியாக பரப்பக்கூடாது. அது குற்றம். அதாவது மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் அறிவை வைத்து சுயமாக தங்கள் அரசியல் பார்வையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான கல்வியைத்தான் ஒரு ஆசிரியன் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஆனால் மானசீகன் தன் கட்சிக் கொள்கையை பள்ளிப்பாடம் போல் நடத்துவான். தன் கட்சி போலி வரலாற்றை உலக வரலாறு போல் கற்பிதம் செய்வான். இணைய கூலிகளையும் இணைய வெறிநாய்களை உருவாக்கும் பணியை சிறப்பாகச் செய்வான். ஆனால் பிரச்சனை இங்கே இருக்கவில்லை. இவன் கொஞ்சம் சிக்கலான ஆசாமியும் கூட. அதாவது இவன் பள்ளி நேரங்களை தாண்டி மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு தன் கட்சியின் சித்தாந்த வகுப்பெடுப்பான். அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில மாணவர்களை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தத் தொடங்கிவிட்டான். இந்த வழக்கம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வந்துள்ளது. இந்த விஷயத்தை தன்னோடு நிறுத்தாமல் தன் மனைவியின் அண்ணனான விஜயகுமாரையும் உள்ளே கொண்டு வந்து விட்டான் மானசீகன். விஜயகுமார் அந்த கட்சியின் மாவட்டச் செயலாளர் என்பதால் இருவரும் சேர்ந்து சேலத்தின் புறநகர் பகுதியில் ஒரு பெரிய பண்ணை வீட்டை கட்டி அதில் மாணவர்களை கொண்டு வந்து பாலியல் தேவைக்கு பயன்படுத்தத் தொடங்கினர். இது குறித்த அரசல் புரசலான தகவல்கள் வெளியே கசிந்தாலும் காவல்துறையினர் கண்டும் காணாமல் இருந்தது விட்டனர். ஏனெனில் விஜயகுமாரின் அதிகாரம் அத்தகையது. அவனை கேள்வி கேட்டால்
அடுத்த நாள் ஏதாவது ஒரு சாக்கடையில் பிணமாக மிதக்க வேண்டி வரும். இந்த நிலையில்தான் பிரசாந்த் ஓர் இரவு பொழுதில் அந்த புறநகர் பகுதியில் உலாவி திரிந்தான். இவன் எதேச்சையாக அந்த பண்ணை வீட்டின் பக்கம் வந்தான். அங்கே சில மாணவர்கள் இருப்பதை கவனித்தான். மிக லாவகமாக வீட்டில் நுழைந்து மறைந்து நின்று நிகழ்வுகளை கவனித்தான். அங்கே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டான். உடனே ஒரு காட்டு மிருகம் போல் வேட்டையாடத் தொடங்கினான். அடுத்த நாள் காலையில் காவல்துறையினர் அந்த பண்ணை வீட்டைச் சுற்றி நின்றிருந்தனர். பொதுமக்கள் அங்கே கூடிவிட்டனர். வீட்டின் முன் இருந்த கட்சியின் கொடிக்கம்பத்தில் 5 உடல்கள் மற்றும் 5 தலைகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. அந்த 5 நபர்கள் மானசீகன், விஜயகுமார் ஒரு மாநில மந்திரி, ஒரு மத்திய மந்திரி மற்றும் ஒரு வருவாய்த்துறை அதிகாரியாவர். அந்த வீடு முழுவதும் பாலியல் குற்றத்திற்கான தடயங்கள் ஏராளமாக இருந்தன. அன்று முழுவதும் ஊடகங்களில் இந்த நிகழ்வுதான் பேச்சு பொருளாக இருந்தது. சிவப்பு வேதாளன் குறித்த மாறுபட்ட பார்வைகள் தொலைக்காட்சி விவாதங்களில் இடம்பெற்றன. இந்த இந்திய நிலப்பரப்பே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது. சிவப்பு வேதாளத்தின் செயல் சரியா தவறா என்று விவாதம் செய்த ஊடகங்கள். ஒரு அரசியல் கட்சியின் அதிகார மட்டத்தில் இருக்கும் ஆட்கள் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடலாமா என்ற கேள்வியை கேட்டு விவாதம் செய்ய தவறின. ஒரு சமூகம் முறையாக இருக்க வேண்டுமென்றால் அந்த சமூகத்தின் அனைத்து அங்கங்களும் முறையாக இயங்க வேண்டும். அதை உறுதி செய்யும் அமைப்பாக அரசாட்சி இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்த ஊடகங்கள் மறந்துவிட்டன. இந்த சூழ்நிலையில் ரகசியமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. மக்களுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தாத அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சினைக்காக எதிரெதிர் திசையில் இருந்த கட்சிகளுடன் ஒன்றாக கூடினர். அந்த கூட்டம் சென்னையின் ஒரு பழைய கட்டிடத்தின் கீழ் இருக்கும் நிலவரையில் நடந்தது. கூட்டத்தில் முதலில் சிவப்பு வேதாளன் குறித்த தங்களுக்குள்ளான சந்தேகங்களை தீர்த்து கொண்டனர். ஏனெனில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சிவப்பு வேதாளனை அடியாளாக பயன்படுத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. ஆனால் எந்த அரசியல் கட்சியையும் இந்த சிவப்பு வேதாளன் சார்ந்திருக்கவில்லை என்பதை அவர்களுக்குள்ளாக பேசி முடிவு செய்து கொண்டனர். சிவப்பு வேதாளம் எப்படி வருகிறான், எப்படி போகிறான், அதற்கான தர்க்க ரீதியான வாய்ப்புகள் என்ன என்று விவாதம் செய்யத் தொடங்கினர். அந்த விவாதத்தின் முடிவில் சிவப்பு வேதாளம் தர்க்கத்தில் பொருந்தாத அதிமனிதன் என்ற முடிவுக்குத்தான் அவர்களால் வர முடிந்தது. சிவப்பு வேதாளம் ஒரு மீமனிதனாக இருந்தால் அவனை எதிர்கொள்ள ஒரு மீமனிதனால் தான் முடியும். மீமனிதன் தர்க்கத்தில் பொருந்த முடியாத நபராக மட்டுமே இருக்க முடியும். தர்க்கத்தில் பொருந்தாத நபர்கள் கதைகளில் மட்டும் இருக்கிறார்கள். கதைகளில் மட்டும் வரும் மீமனிதனை எங்கே போய் கண்டுபிடிப்பது என்ற கேள்வியே அங்கே எஞ்சி நின்றது. இந்த கூட்டத்தில் ஸ்நேகன் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவரின் மகன் கலந்து கொண்டான். அவன் இந்த சிவப்பு வேதாளனுக்கு எதிராக ஒரு தீர்வை கொண்டு வந்திருந்தான். தன்னுடன் நியூயார்க் நகரத்தில் படித்த கேல்பேட்ஸ் என்ற ஒரு இளம் விஞ்ஞானியை அழைத்து வந்திருந்தான். கூட்டத்தின் மத்தியில் எழுந்து நின்றான் ஸ்நேகன். எல்லோருக்கும் வணக்கம். சிவப்பு வேதாளன் ஒரு மீமனிதனாக இருந்தால் அவனை எதிர்கொள்ள என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆங்கில வரைகதைகள்ல வருகிற மாதிரியான ஒரு தீர்வுதான் அது. நீட்சே வெகு காலத்திற்கு முன்பே கடவுள் இறந்துவிட்டார். அதற்கு தீர்வாக அதிமனிதன் வரப்போகிறான் என்று சொன்னார். அந்த அதிமனிதனை நம்மால உருவாக்க முடியும். என் தோழன் கேல்பேட்ஸ் ஒரு புது வகையான வைரஸை உருவாக்கியுள்ளான். அந்த வைரஸை ஒரு மனிதனின் உள்ளே செலுத்துவதன் மூலம் அந்த மனிதனை 1000 மடங்கு வலிமையானவனாக மாற்ற முடியும் என்று சொன்னான் ஸ்நேகன். அது எப்படி என்று எங்களுக்கு விளக்க முடியுமா என்று கேட்டார் ஒரு கட்சித் தலைவர். முடியும் என்று சொன்ன ஸ்நேகன் தொடர்ந்து பேசினான். எனக்கு நீங்கள் பொருளாதார உதவியை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் எனக்கு உதவினால் உங்களுக்காக என்னால் ஒரு போர்ப்படையையே உருவாக்க முடியும் என்றான் ஸ்நேகன். கடைசியில் பணத்தில் வந்து நிற்கிறாய் என்று ஒரு மாவட்டச் செயலாளர் கேலி செய்தான். அடே, நான் ஒரு முக்கிய அரசியல் கட்சித் தலைவரின் மகன். என் தேவைக்கு மேலே என்னிடம் பணம் இருக்கிறது. ஒரு தீநுண்மி உருவாக்குவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. எந்த பக்க விளைவும் இல்லாமல், தொற்று நோய் போல் செயல்படாமல் மற்றும் நாம் தீநுண்மியை செலுத்தும் நபரில் மட்டும் செயல்படும் தன்மையுடன் உருவாக்க வேண்டும். அதற்கு போதுமான பொருளாதாரம் வேண்டும் என்று விளக்கம் கொடுத்தான் ஸ்நேகன். ஆனால் அங்கே யாருக்கும் அவன் மீது நம்பிக்கை வரவில்லை. அங்கே அவர்கள் வேறு தீர்வை குறித்து பேசத் தொடங்கினார்கள். ஸ்நேகன் அந்த கூட்டத்தில் ஒதுக்கப்பட்டான். அவனுக்குள் ஆத்திரம் பெருகி வரத் தொடங்கியது. இருந்தும் அமைதியாக இருந்தான். அவர்களின் விவாதத்தை அமைதியாக கவனித்தான். கடைசியில் புரோகிதர்களை கூப்பிட்டு ஒரு யாகம் நடத்த முடிவு செய்தனர் அங்குள்ள அனைவரும். இது ஸ்நேகனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இந்த முடிவுடன் அந்த கூட்டம் கலைந்தது. எல்லோரும் வெளியேறிச் சென்றனர். ஸ்நேகனும் அங்கிருந்து வெளியேறினான். நிச்சயமாக சிவப்பு வேதாளனின் அடுத்த தாக்குதல்
தன் பக்கமாக இவர்களை கொண்டு வரும் என்ற முடிவுக்கு வந்தான் சிநேகன். தன் தோழன் கேல்பேட்ஸை கூட்டிக் கொண்டு தன் பிரம்மாண்டமான மாளிகையை நோக்கி தன் மகிழ்ந்தை செலுத்தினான். இதற்கு மத்தியில் மத்திய அரசு சிவப்பு வேதாளன் விஷயத்தில் தங்களுக்கான வேலையை செய்யத் தொடங்கினர். ஒரு மத்திய மந்திரியின் கொலை இந்த நிகழ்வில் நடந்துவிட்டதால் அது இந்திய இறையாண்மையை கேள்வி கேட்கும் அளவுக்கான செயல் என்று பிரதமர் நினைத்தார். இந்த விவகாரத்தில் மிக விரைவாக சிவப்பு வேதாளத்தை பிடிக்காவிட்டால் தன் ஆட்சிக்கு சிக்கல் வரலாம் என்று அவர் நினைத்தார். எனவே தமிழக முதல்வருடன் கலந்து பேசி ஒரு ரகசிய உளவு படையை சந்திரசேகர் என்ற இராணுவ தளபதி தலைமையில் வடிவமைத்தார். இந்த உளவு படையில் 2 வகையான ஆட்கள் இருந்தனர். முதல் வகையினர் ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்கள் சேலம் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். 2ஆம் வகையினர் மக்களுடன் மக்களாக கலந்து உளவு அறியும் ஒற்றற்படையினர் ஆவர். இவர்கள் சேலம் பகுதியில் பொதுமக்களிடையே உலாவித் திரிந்து தகவலை சேகரிக்கும் வேலையை செய்வார்கள். சிவப்பு வேதாளம் இவர்களிடம் சிக்கிக் கொள்வானா இல்ல தொடர்ந்து குருதி குடிப்பானா என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். பிரசாந்த் தன் தங்கையின் திருமணத்தின் போது வைக்கப்பட்ட திருமண அழைப்பிதழை அவனுடைய பழைய பொருட்களின் மத்தியில் தேடி எடுத்தான். இவ்வளவு காலம் உன் தங்கையின் திருமண அழைப்பிதழை வைத்திருந்திருக்கிறாயே என்ற வியப்பான சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளைக்குள்ளே ஒலித்தது. ஆமா, என் தங்கைக்கு திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் ஆகப் போகிறது. ஏன் நான் வெறுத்த என் தங்கையின் திருமண அழைப்பிதழை இவ்வளவு காலம் வைத்திருந்தேன் என்று எனக்கே விளங்கவில்லை. நாம வெறுக்கும் நம் சொந்தங்கள் பற்றிய ஏதாவது ஒரு அடையாளத்தை நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொன்னான் பிரசாந்த். அந்த அழைப்பிதழில் தன் தங்கையின் பெயருக்கு நேராக மணமகன் பெயரையும் அவனுடைய இருப்பிட முகவரியை கவனித்தான். மணமகன் பெயர் பாலன் என்று இருந்தது. முகவரி ஏற்காட்டில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்தை அடையாளப்படுத்தியது. நீ உண்மையாகவே உன் தங்கையை சந்திக்கப் போகிறாயா என்று மீண்டும் சிவப்பு வேதாளம் கேட்டது. ஆமா, நான் ஒரு மோசமான அண்ணன். அவளுடைய சிறுவயதில் அவளிடம் நான் மோசமாக நடந்து கொண்டதற்கு அவளிடம் மன்னிப்பு கேட்பதை விட எனக்கு வேறு வழியில்லை என்று சொன்னான் பிரசாந்த். அப்போ நாம் ஏற்காடு போகப் போகிறோம் என்றது சிவப்பு வேதாளம். ஆமா, சேலத்தை சுற்றி இராணுவ ரோந்து படை சுற்றி அலைகிறது. நாம கொஞ்சம் ஏற்காடு பக்கம் போய் வருவோம் என்றான் பிரசாந்த். நாம் கொலை செய்யும் நபர்கள் அனைவரும் மோசமானவர்களே. உன்னை பற்றிய எந்த அடையாளமும் எங்கும் பதிவாகாது. அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னை தேடிக்கொண்டு மட்டுமே இருப்பார்கள் என்று சொன்னது அவனுக்குள் இருக்கும் சிவப்பு வேதாளம். நான் உயிருடன் விட்டு வரும் நல்ல மனிதர்கள் யாராவது என்னை பற்றி காவல்துறையினரிடம் தடயத்துடன் அடையாளப்படுத்தி விடலாம் தானே என்று கேட்டான் பிரசாந்த். உன் உடல் முழுவதையும் சிவப்பு உடையால் மறைத்து விடுகிறேன். அதை மீறி உன்னை யாரும் அடையாளம் காண முடியாதுதான். ஆனால் எப்படியோ உன்னை அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டாலும் பிரச்சனை இல்லை. நீ இப்போது மகா வல்லமை பொருந்தியவன். நம்மால் எந்த இடத்திலும் மறைந்து வாழ முடியும். நாம் விரும்பிய நேரத்தில் நமக்கு தேவையானவற்றை நம்மால் அடைய முடியும் என்றது சிவப்பு வேதாளம். நம்மை போன்றே சக்தி படைத்த ஒருவன் நமக்கு எதிராக வந்தால் என்ன செய்வது என்று கேட்டான் பிரசாந்த். நம் வல்லமைக்கு இணையாக ஒருவன் வந்தால் அப்போது அதற்கான வேலையை நாம் செய்வோம். அதை பற்றி இப்போது கவலைப்படத் தேவையில்லை என்றது சிவப்பு வேதாளம். நீ சொல்வதும் சரிதான். சிக்கல்கள் வரும்போது பார்த்துக் கொள்வோம். இப்போது நாம் ஏற்காடு போவோம் என்று சொன்னான் பிரசாந்த். அன்று பிற்பகல் பொழுதில் மேகங்கள் இல்லாத வானத்தில் கதிரவன் தன் ஒளியாற்றலை இந்த உலகத்தின் மீது கடுமையாகச் செலுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் தன் மகிழ்ந்தை சேலத்தை நோக்கிச் செலுத்தினான் பிரசாந்த். வழியில் இராணுவ வீரர்களின் ரோந்து வாகனங்கள் ஆங்காங்கே தென்பட்டன. இரும்பு தடுப்புகளைப் போட்டு காவல்துறையினர் வாகன சோதனைகளை செய்தனர். ஏதுமறியாத அப்பாவியாக தன் அடையாள அட்டைகளை காட்டிவிட்டு சோதனை சாவடிகளை கடந்து ஏற்காட்டின் மலைப்பாதையில் தன் வாகனத்தை செலுத்தினான் பிரசாந்த். 2 மணி நேர பயணத்திற்குப் பிறகு ஏற்காட்டின் பசுமை நிறைந்த ஒரு பாதையில் பயணம் செய்து பாலனின் தேயிலை தோட்டத்தில் அமைந்திருக்கும் பாலனின் வீட்டின் சுற்றுச்சுவரின் முன்பாக வந்து மகிழ்ந்தை நிறுத்தினான் பிரசாந்த். அந்த சுற்றுச்சுவரின் வாயில் பெரிய இரும்பு கதவை கொண்டு மூடப்பட்டிருந்தது. அந்த கதவின் வெளியே 50 வயதை கடந்த ஒரு வீட்டு காவலாளி அமர்ந்திருந்தான். பிரசாந்த் தன் மகிழ்ந்தை விட்டு இறங்கி அந்த காவலாளியிடம் போனான். ஐயா, இது பாலன் என்பவரின் வீடுதானே என்று கேட்டான் பிரசாந்த். நீங்க யாரு என்று கேட்டான் காவலாளி. நான் பாலனின் மனைவியின் அண்ணன் என்று சொன்னான் பிரசாந்த். எங்கள் முதலாளி அம்மாவுக்கு அண்ணனே கிடையாதே என்றான் காவலாளி. ரொம்ப நாளாக எனக்கும் என் தங்கைக்கும் ஒட்டு உறவு இல்லை. என் பேர் பிரசாந்த்.
சாந்தியிடம் நான் வந்திருப்பதாகச் சொல்லுங்கள், அவளுக்கு புரியும் என்றான் பிரசாந்த். ஓ, நீங்க சந்தியம்மா அண்ணனா? சாந்தியம்மா இறந்து போய் 6 வருஷம் இருக்கும்பா என்றான் காவலாளி. பிரசாந்துக்கு ஒரு கணம் உலகம் இருண்டு போனது. நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான் பிரசாந்த். ஆமாப்பா, உங்கள் தங்கை 6 வருஷத்திற்கு முன் தன் பெண் குழந்தையோடு நஞ்சு குடித்து இறந்துவிட்டாள் என்றான் காவலாளி. அப்போதுதான் பிரசாந்துக்கு புரிந்தது, தன் குடும்பத்தை விட்டு தன்னை முழுமையாக துண்டித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் என்று. உங்கள் அயபாலனிடம் நான் பேச முடியுமா என்று கேட்டான் பிரசாந்த். இருங்க என்று தன் தலைக்கு மேலே சுற்றுச்சுவரில் மாட்டியிருந்த தொலைபேசியை எடுத்து 4 எண்களை தட்டி பேசினான் காவலாளி. ஐயாவை தேடி பிரசாந்த்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், சாந்தியம்மாவுடைய அண்ணனாம் என்று தொலைபேசியில் சொன்னான் காவலாளி. மறுமுனையில் பேசியவர் ஏதோ சொல்ல தொலைபேசியை பழையபடி வைத்தான் காவலாளி. உங்களிடம் பேச ஒன்றுமில்லைன்னு சொல்லிவிட்டார்கள் தம்பி என்று பிரசாந்தை பார்த்து சொன்னான் காவலாளி. பிரசாந்த் மெல்ல நடந்து தன் மகிழ்ந்தில் வந்து அமர்ந்தான். அவன் உள்ளம் எங்கும் ஒரு வலி பரவியது. தன் தங்கை தற்கொலை செய்து கொண்டாள் என்பது பிரசாந்திற்கு அதிக வலியை கொடுத்தது. சிறுவயதில் அவளை இவன் வெறுத்து ஒதுக்கிய அனைத்து நிகழ்வுகளும் இவன் கண்முன்னால் வந்து போயின. அவள் அம்மாவிடம் அவள் எப்போதும் அடிவாங்குவாள். இவன் தந்தை இவனிடம் எப்படி கடுமையாக நடந்து கொள்வாரோ அப்படியேதான் அவளிடமும் நடந்து கொள்வார். இவன் மிக மோசமானவனாக நடந்து கொள்ள காரணம் இவன் தந்தைதான் என்று இவன் நினைத்தான். தன் தங்கை ஒரு நாளாவது மகிழ்வாக இருந்திருப்பாளா என்ற கேள்வி இவனுக்குள் தோன்றியது. தன் சொந்த குழந்தையை கொன்றுவிட்டு தன்னையும் கொன்று கொண்டாள் என்றால் அவள் வாக்கப்பட்டு வந்த இடத்திலும் துன்பத்தை அனுபவித்திருக்க வேண்டும் என்று பிரசாந்த் நினைத்தான். பிரசாந்திற்குள் ஒரு சீற்றம் பீரிட்டு வெளிப்பட்டது. அந்த சீற்றம் பாலன் மீது திரும்பியது. பாலன் மோசமான நபராக இருந்தால் அவனை நீ கொலை செய்யலாம், நான் தடுக்க மாட்டேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவனுள்ளே கேட்டது. உடனே பிரசாந்த் தன் மகிழ்ந்தை அங்கிருந்து ஓட்டி சென்றான். பாலனின் தேயிலைத் தோட்டத்தை கடந்து மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் தன் மகிழ்ந்தை மறைவாக நிறுத்தினான். மகிழ்ந்தை விட்டு வெளியேறிச் சுற்றும் முற்றும் கவனித்தான். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக அது தெரிந்தது. உடனே ஒரு தாவலில் ஒரு உயரமான தேக்கு மரத்தின் உச்சியில் போய் நின்றான். தூரத்தில் பாலனின் தேயிலைத் தோட்டம் பசுமையை போர்வையாக போர்த்தியபடி காட்சியளித்தது. கதிரவனின் அந்தி வெளிச்சம் பொன்னிறம் கலந்த இளம் பச்சை வண்ணத்தை தேயிலைகளில் ஏற்படுத்தி ரம்மியமான மாலை பொழுதாக அதை மாற்றியது. அந்த ரம்மியத்தை ரசிக்கிற அளவுல பிரசாந்த் இல்ல. அந்த சரிவான தேயிலைத் தோட்டத்தின் உச்சியில் மகுடம் போல் பாலனின் அந்த வீடு காட்சியளித்தது. தன் பார்வையை கூர்மையாக்கினான் பிரசாந்த். அவனால் இவ்வளவு தூரத்திலிருந்தும் அந்த வீட்டை ஊடுருவி உள்ளே இருக்கும் அனைவரையும் தெளிவாக பார்க்க முடிந்தது. மரத்தின் உச்சியில் லாவகமாக அமர்ந்தபடி ஆட்களை கணக்கு போட்டான். 10 நபர்கள் அந்த வீட்டில் இருந்தனர். அதில் ஒரு பணிப்பெண்ணும் இருந்தாள். அந்த பணிப்பெண் தன் பணிகளை முடித்துக்கொண்டு வெளியேறி வரும் வரை பொறுமையாக அந்த வீட்டை கவனித்தான் பிரசாந்த். கதிரவன் மறைந்தும் மறையாமலும் இருக்கும் நேரத்தில் அந்த பணிப்பெண் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் ஒரு சிறு ஒற்றையடி பாதையில் நடந்து போனாள். உடனே பிரசாந்த் அந்த தேக்கு மரத்தின் உச்சியிலிருந்து தாவி அடுத்தடுத்த மரங்களின் உச்சிகளின் மீது நேர்த்தியாக கால்களை ஊன்றி தாவிச் சென்றான். அந்த பெண் செல்லும் ஒற்றையடி பாதையில் அவளுக்கு முன்பாக மறைவாக போய் நின்றான். அவள் அவனை கடக்கும்போது அவள் முன்னால் போய் நின்றான் பிரசாந்த். அந்த பணிப்பெண் மிரண்டு போனாள். பயப்படாதே, எனக்கு ஒரு தகவல் வேண்டும், அவ்வளவுதான் என்று நட்பாகச் சிரித்தான் பிரசாந்த். யாரு நீங்கள்? உங்களுக்கு எங்கிட்ட என்ன தகவல் வேண்டும் என்று மெல்ல பயந்தபடி கேட்டாள் பணிப்பெண். நீங்கள் பாலன் வீட்டில் பணி செய்யும் பெண்தானே என்று கேட்டான் பிரசாந்த். ஆமா என்று மெல்லச் சொன்னாள் பணிப்பெண். உனக்கு சாந்தியை தெரியுமா என்று கேட்டான் பிரசாந்த். சாந்தி எங்க முதலாளி அம்மா? அவங்க 6 வருஷத்திற்கு முன் இறந்து போய்விட்டார்கள் என்றாள் பணிப்பெண். சாந்தியன் தற்கொலை செய்து கொண்டாள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் பிரசாந்த். அது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது என்று பயத்துடன் சொன்னாள் பணிப்பெண். அதே நேரத்தில் மனதை படிக்கும் ஆற்றலை பயன்படுத்தி அவள் மனதை படித்தான் பிரசாந்த். சாந்தி இந்த பணிப்பெண்ணிடம் நல்ல நட்பாக நடந்து கொண்டிருக்கிறாள். சில நேரங்களில் அந்த பாலன் இவன் தங்கை சாந்தியை இடுப்பு பட்டையை பயன்படுத்தி அடித்திருக்கிறான். அதை இந்த பணிப்பெண் நேரடியாக பார்த்திருக்கிறாள். பிரசாந்த் தன் ஆற்றலைக் கொண்டு மனித மனதின் நினைவுகளை நேரடி காட்சி போல் பார்க்க முடியும். பிரசாந்த் அந்த பணிப்பெண் நினைவுகளை ஊடுருவி பார்க்க ஆரம்பித்தான். அந்த பணிப்பெண்ணின் நினைவுகளில் ஒரு காட்சியை மிக தெளிவாக பார்க்க முடிந்தது. பாலனிடம் அடிவாங்கிய பின் சமையலறைக்கு சாந்தி வருகிறாள். அங்கே இந்த பணிப்பெண் கண்டும் காணாதது போல் இவள் வேலையை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கிறாள்.
அப்போது இந்த பணிப்பெண்ணிடம் சாந்தி தானாகவே பேச்சுக் கொடுக்கிறாள். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் தெரியுமா? அவன் ஒரு நாள் வருவான். நிச்சயம் இவன் செய்யும் கொடுமைகளிலிருந்து என்னை மீட்பான் என்று இவளிடம் சாந்தி சொல்வதை இவனால் மிகத் தெளிவாக அந்த நினைவுகளில் பார்க்க முடிந்தது. நீ போகலாம் என்று சொன்னான் பிரசாந்த். அந்த பணிப்பெண் அங்கிருந்து வேகமாக போய்விட்டாள். சாந்தி தன் கஷ்டங்களிலிருந்து இவன் காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்திருக்கிறாள் என்பதுதான் இவனுக்கு அதிக வலியை கொடுத்தது. அவன் மெல்ல பாலன் வீட்டின் பக்கம் நடந்தான். பிரசாந்தின் உள்ளம் முழுவதும் வலி நிறைந்த குழப்பம் மட்டுமே எஞ்சி நின்றது. இரவு வந்துவிட்டது. பிரசாந்த் பாலன் வீட்டின் அருகில் வந்திருந்தான். வீட்டின் முன் அந்த காவலாளி அமர்ந்திருந்தான். அவன் கண்ணில் படாமல் இருக்க பிரசாந்த் மீண்டும் தாவி வீட்டின் அருகில் இருந்த தேக்கு மரத்தின் உச்சியில் போய் லாவகமாக நின்று கொண்டான். பொறுமையாக அந்த மரத்தில் அமர்ந்தபடி அந்த வீட்டை கவனித்தான் பிரசாந்த். வீட்டின் உள்ளே ஒரு அறையில் பாலனும் அவனுடைய இரண்டாவது மனைவியும் அவர்கள் இருவருக்கும் பிறந்த ஆண் குழந்தையுடன் இருந்தனர். இவர்களை தாண்டி ஒரு அறையில் வயதான தம்பதிகள் இருந்தனர். அவர்கள் பாலனின் தாய் தந்தையாக இருக்க வேண்டும். அதை தாண்டி இன்னும் ஒரு குடும்பம் அந்த வீட்டில் இருந்தது. அது பாலனின் தம்பி குடும்பமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் பிரசாந்த். காற்றில் இரவின் குளுமை அதிகமாக இருந்தது. அந்த மரத்தின் உச்சியிலிருந்து வானத்தை பார்க்கும்போது விண்மீன்களின் நெருக்கத்தில் இருப்பது போன்ற ஓர் உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. லேசாக பனி பொழியத் தொடங்கியது. மணியட்டை நெருங்கும் நேரத்தில் பாலனும் அவன் தம்பியும் ஒரு மதுபான பாட்டிலை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தேயிலை தோட்டத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்களை உன்னிப்பாக கவனித்தான். அவர்கள் மின்கல விளக்கை பிடித்துக்கொண்டு சிரித்து பேசிக்கொண்டே நடந்தனர். அவர்கள் நல்ல நட்பான சகோதரர்கள் என்று பிரசாந்த் புரிந்து கொண்டான். அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு கூப்பிடும் தூரத்தை தாண்டியிருந்த ஒரு கீற்று வேய்ந்த கொட்டகையில் இருந்த நாற்காலிகளில் போய் அமர்ந்தனர். அந்த கீற்றுக் கொட்டகையின் அருகில் ஒரு வேப்ப மரம் நின்றிருந்தது. பிரசாந்த் ஒரு தாவலில் அந்த வேப்ப மரத்தின் உச்சியில் வலுவான கிளையில் போய் நின்றான். பாலனும் அவன் தம்பியும் மதுபோத்தலை திறந்து மதுவை கண்ணாடி வில்லைகளில் நிரப்பி குளிருக்கு இதமாக குடித்தனர். வறுத்த ஆட்டுக்கறியை அவ்வப்போது வாயில் எடுத்து போட்டு மதுவின் போதைக்கு வலு சேர்த்தனர். பிரசாந்த் தன் ஆற்றலைக் கொண்டு பாலனின் மனதை ஊடுருவிச் சென்றான். அவன் பழைய நினைவுகளை தோண்டினான். சாந்தியை எதற்காக இவன் அடித்தான் என்று அந்த நினைவுகளை தேடினான். பாலன் சாந்தியை திருமணம் செய்தபோது நல்ல மனிதன்தான். ஆனால் சாந்திக்கு வேறு ஒருவன் மீது காதல் இருந்துள்ளது. சாந்தி அந்த நட்பை திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்திருக்கிறாள். இந்த விஷயம் பாலனுக்கு தெரிய வருகிறது. இதே நேரத்துல பாலனுக்கும் சாந்திக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. இதனால் அந்த பெண் குழந்தை தனக்கு பிறந்த குழந்தைதானா என்ற சந்தேகம் பாலனுக்கு ஏற்படுகிறது. இதன் விளைவாக சாந்திக்கும் பாலனுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. பாலன் சாந்தியையும் அடித்திருக்கிறான். அவர்களின் பெண் குழந்தையையும் அடித்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் ஒரு மிருகம் போல சாந்தியை துன்புறுத்தல் செய்யத் தொடங்கியிருக்கிறான். அதனால் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சாந்தி கேட்டுள்ளாள். அதே வேளையில் பெண் குழந்தைக்கு மரபணு சோதனை செய்ய வேண்டும் என்று பாலன் கேட்டுள்ளான். அதன்படி அந்த பெண் குழந்தைக்கு மரபணு சோதனை செய்யப்படுகிறது. மரபணு சோதனை முடிவில் அந்த பெண் குழந்தை பாலனின் குழந்தைதான் என்று தெரிய வருகிறது. இருந்தும் பாலனின் மனம் அதை ஏற்கவில்லை. சாந்திக்கு விவாகரத்து கொடுக்கவும் அவன் முன்வரவில்லை. ஏனெனில் சாந்திக்கு விவாகரத்து கொடுத்தால் அந்த பெண் குழந்தையை வளர்க்க இவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டி வரும். தொடர்ந்து சாந்தியின் மீதான துன்புறுத்தலை தொடர்ந்துள்ளான். இதனால் ஒரு கட்டத்தில் இதுபோன்ற ஒரு இரவில் நஞ்சை அருந்தி சாந்தியும் அவளுடைய பெண் குழந்தையும் இறந்துள்ளார்கள் என்பதை பாலனின் உள்ளத்தை ஊடுருவி தெரிந்து கொண்டான் பிரசாந்த். தன் தங்கையின் பக்கமும் தவறு இருக்கிறது என்று பிரசாந்த் புரிந்து கொண்டான். ஆனால் சாந்தி விவாகரத்து கேட்டிருக்கிறாள். அவன் அதை கொடுத்திருக்கலாமே. மேலும் பெண் குழந்தையும் துன்புறுத்தி இருக்கிறான். இத்தனைக்கும் அந்த பெண் குழந்தை பாலனுடைய குழந்தைதான். அந்த குழந்தை செய்த குற்றம் என்ன என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் பிரசாந்த். இவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. இவன் தன் இரண்டாவது மனைவியிடம் பாசமாகத்தான் இருக்கிறான். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. ஆனால் சாந்தி இறந்து போனது குறித்தோ அவளின் பெண் குழந்தை இறந்து போனது குறித்தோ சிறு குற்ற உணர்வும் அவனுக்குள்ளே இல்லை என்பதை பாலனின் உள்ளத்தை படித்து தெரிந்து கொண்டான் பிரசாந்த். இந்த பாலனை கொல்வதும் அவனை விட்டுவிடுவதும் உன் விருப்பம், இதில் நான் தலையிட மாட்டேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளைக்குள் கேட்டது. ஏதோ ஒரு ஆத்திரம் பிரசாந்தின் உள்ளே பிறந்தது. அவன் மரத்திலிருந்து குதித்தான். பாலனும் அவன் தம்பியும் திடுக்கிட்டு எழுந்து தங்கள் மின்கல விளக்கை வேப்ப மரத்தை நோக்கி திருப்பினர். மின்கல விளக்குகளின் வெளிச்சத்தில்
நடுநாயகமாக பிரசாந்த் சலனம் இல்லாமல் நின்றிருந்தான். யார் நீ, எப்படி உள்ளே வந்தென்று கேட்டான் பாலன். நான் பிரசாந்த், அதாவது உன் முதல் மனைவியான சாந்தியின் அண்ணன். நான் ஒன்னும் நல்ல மனிதன் கிடையாதுதான். நானும் என் சிறுவயதில் என் தங்கையை கஷ்டப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அவள் இறந்து போக வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை. அவள் இறந்துவிட்டாள் என்பது எனக்கு அதிகமான வலியை கொடுக்கிறது. அவளிடம் நான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை. அந்த வலிக்கு காரணம் நாங்கள் இருவரும் ஒரே குருதி வழியில் வந்ததால் இருக்கலாம். என் தங்கை புனிதமானவள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவளும் ஒரு மனுஷி. அதற்காகவாவது நீ அவளுக்கு விவாகரத்து கொடுத்திருக்க வேண்டும். அந்த பெண் குழந்தை என்ன பாவம் செய்தது? அந்த குழந்தையை நீ காயப்படுத்தி இருக்க கொண்டக்கூடாது. இருந்தும் இதையெல்லாம் தாண்டியும் உன்னை மன்னிக்க நான் தயார். என் தங்கைக்கு நடந்த நிகழ்வுகளுக்காக நீ மன்னிப்பு கேட்டால் போதும் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான் பிரசாந்த். டே பைத்தியம், உன் தங்கை ஒரு தாசி மகள், நீ ஒரு வேசி மகன். நான் உன்னை கொன்றுவிடப் போகிறேன், இங்கிருந்து ஓடிப்போய்விடு என்று எந்த பயமும் இல்லாமல் பிரசாந்தை நெருங்கி வந்தான் பாலன். பாலன் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஒருவேளை பிரசாந்த் யார் என்று தெரிந்திருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பானோ என்னவோ. பிரசாந்த் தன் வலது கையை ஓங்கி பாலனின் மார்பில் செலுத்தினான். அவன் கையை ஒரு ஈட்டி போல் பயன்படுத்தி பாலனின் மார்பை பிளந்து அவன் இதயத்தை தன் கையாலேயே வெட்டி வெளியே எடுத்தான் பிரசாந்த். பாலன் தன் வாயில் குருதி வழிய கல்மரம் போல் நிலத்தில் சரிந்தான். பிரசாந்த் சிவப்பு உடையும் முகமூடியும் அணிந்த சிவப்பு வேதாளமாக மாறி நின்றான். அவன் கையிலிருந்த பாலனின் இதயம் லேசாக துடித்து அடங்கியது. பாலனின் தம்பி மிரண்டு தடுமாறி நிலத்தில் விழுந்தான். அவனால் நகர முடியவில்லை. அலறவும் வாய் திரும்பவில்லை. அதற்கு அவன் குடித்த மதுபானம் காரணமாக இருக்கலாம். பயப்படாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். இப்போது நான் யார் என்று உனக்கு தெரியும். நான் தான் சிவப்பு வேதாளம். உன்னால் இந்த உலகத்திற்கு என் அடையாளம் வெளிப்படப் போகிறது. அது குறித்து எனக்கு ஒரு மயிறு அக்கறையும் கிடையாது. ஆனால் என் சார்பாக ஒரு தகவலை நீ இந்த உலகத்திற்குச் சொல்ல வேண்டும். என்னை பிடிக்க அல்லது கொல்ல நினைக்கும் எவரானாலும் நல்லவராக இருந்தால் ஒருவேளை உங்கள் எண்ணம் நிறைவேறலாம். ஆனால் என்னை பிடிக்க நினைக்கும் நீங்கள் கெட்டவராக இருந்தீர்கள் என்றால் என்ன நெருங்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் மரணத்தை நெருங்கும் அடிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிரசாந்த் தன் கையில் இருந்த பாலனின் இதயத்தை ஒரு நசுக்கு நசுக்கி கீழே எறிந்தான். பாலனின் குருதியை பிரசாந்த் குடிக்கவில்லை. அந்த நிலம் பாலனின் குருதியை குடித்தது. சிவப்பு வேதாளமாக ஒரே தாவலில் இருட்டில் மறைந்தான் பிரசாந்த். அந்த இரவில் விண்மீன்கள் அதீத பிரகாசமாக இருந்தன. வண்டுகளின் ரீங்காரத்தில் ஓர் அமைதி தெரிந்தது. பாலன் கொல்லப்பட்ட பின் அடுத்த ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்த் பேச்சு பொருளாக மாற்றப்பட்டான். பிரசாந்தின் வீடு இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது. ஆனால் பிரசாந்த் அவன் வீட்டில் இல்லை. அவனுடைய மகிழ்ந்து ஏற்காட்டில் அவன் மறைவாக நிறுத்திய இடத்திலேயே காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது. பிரசாந்த் தன்னுடைய அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு சமூகத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டான். காவல்துறையினரும் இராணுவத்தினரும் உளவுப்படையைச் சேர்ந்தவர்களும் பிரசாந்துடன் சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் குறுக்கு விசாரணைகள் செய்தனர். அவர்களின் விசாரணையில் அவர்களுக்குத் தெரியவந்தது பிரசாந்த் குணத்தால் மிகச் சுயநலமான ஒட்டுண்ணி போல் வாழ்ந்தவன் என்பதுதான். இவனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் கொடுத்த கண்ணீர் நிறைந்த நேர்காணல்கள் தொலைக்காட்சி நேரலைகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்த் மோசமான ஒரு நபர் என்ற பிரச்சாரம் எல்லா வகை ஊடகங்களிலும் செய்தியாக்கப்பட்டன. ஆனால் சிவப்பு வேதாளத்தால் நேரடியாக நன்மை அடைந்தவர்கள் பிரசாந்த் மாதிரியான ஒரு நபர் சிவப்பு வேதாளமாக இருக்க முடியாது. எதையோ மறைப்பதற்காக பிரசாந்த் என்பவனை சிவப்பு வேதாளம் என்று கதை கட்டுகிறார்கள் என்று மாற்றுப்பார்வையையும் வைக்கத் தொடங்கினர். இந்த நிலையை தனக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயன்றான் சிநேகன். இந்த சிவப்பு வேதாளனை தன்னால் பிடிக்க முடிந்தால் தமிழ்நாட்டின் இரட்சகனாக தன்னால் மாற முடியும் என்று அவன் நினைத்தான். கேல்பேட்ஸிடம் சிறிய அளவிலாவது அதிமனிதனாக மாற்றும் தீநுண்மையை குறுகிய காலத்தில் உருவாக்கிக் கொடுக்கும்படி ஆய்வை வேகப்படுத்தச் சொன்னான். சென்னையின் ஒதுக்குப்புறமான சதுப்பு நிலப்பகுதியில் ஒரு நிலத்தடி ஆய்வுக்கூடத்தை அமைத்து கேல்பேட்ஸுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தான் சிநேகன். சிநேகனை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் அதிகார மட்டத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயல்பவன். இவனுடைய தந்தையாளும் கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று சிநேகன் நினைக்கிறான்.
அவனுக்கு இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை வெகு காலமாக இருக்கிறது. உயிர்கள் உருவாகிய காலத்திலிருந்தே இந்த உலகத்தில் ஒரு விதி மட்டுமே இந்த உயிர்களை ஆள்கிறது. அந்த விதி எந்த சூழ்நிலையிலும் வலுவான உயிர்கள் மட்டுமே பிழைத்து நிற்கிறது என்பதுதான். மனிதன் சமூகமாக மாறி இயங்கத் தொடங்கிய போதும் வலிய மனிதன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஆண்டான். அது கொஞ்சம் மேம்பட்டு அரசாட்சியாக மாறியது. வலிய அரசன் அனைத்தையும் கட்டி ஆண்டான். இதற்கு மத்தியிலேயே அறக்கோட்பாடுகள் மனிதர்கள் மத்தியில் உருவாகத் தொடங்கியது. அந்த அறக்கோட்பாடுகளை சமூகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வலியவர்கள் எளியவர்கள் மீது பயன்படுத்தினர். அறக்கோட்பாடுகள் தனிமனிதனை பண்பட்ட மனிதனாக மாற்றினாலும் அது அதிகாரத்தை பண்பட்டதாக மாற்றவில்லை. ஏனெனில் அதிகாரம் என்பது எப்போதும் தன்னை நீர்த்துப் போக அனுமதிக்க முடியாத நிலையாகும். அதிகாரம் என்பது அறம் என்பதற்கு பெரும்பாலும் எதிரானதே. அதிகாரம் எப்போதும் வெல்லும் தன்மை கொண்டது. அதிகாரம் எல்லாவற்றையும் ஆளும் வல்லமையாகும். அதிகாரம் அறக்கோட்பாடுகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் அந்த அதிகாரம் எப்போதும் அது போதிக்கும் அறக்கோட்பாட்டில் பொருந்தி நிற்காது. அதிகாரம் எப்போதும் தன்னை மிக நல்ல அமைப்பாக காட்டிக்கொள்ளும். அதன் சாயம் வெளுக்கும்போது அது எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்யும். தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள மடைமாற்றம் செய்யும் அதிகாரம் அதற்காக எந்த எல்லைக்கும் பயணிக்கும். நீங்கள் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்றால் நீங்களும் ஒரு அதிகாரமாக மாற வேண்டும். இதை தெளிவாக உணர்ந்தவன் இந்த சிநேகன். இவன் தன் ஆசானாக நீட்சேவையே பார்க்கிறான். நீட்சே மனிதன் அப்பாவியாக இருப்பதையும் நல்லவனாக இருப்பதையும் விமர்சனம் செய்கிறார். மனிதன் வல்லமை பொருந்தியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார். அதாவது நீட்சே மனிதனை கொடூரமானவனாக இருக்கச் சொல்லவில்லை. மனிதன் தன்னை அறக்கோட்பாடுகள் பாதுகாப்பதாக நினைக்கிறான். இது உண்மையல்ல. உண்மையில் அறக்கோட்பாடுகள் அவனை பலவீனம் செய்து விடுகின்றன. அதனால் ஒவ்வொரு முறையும் தீய கொடூர சக்திகள் சமூகத்தை ஆளத் தொடங்கி விடுகின்றன. அதனால் அந்த கொடூர தீய விஷயங்களை சமூகத்திலிருந்து அகற்ற நீ வல்லமை பொருந்தியவனாக இருக்க வேண்டும். அறக்கோட்பாடுகளை பின்பற்றுவதால் உனக்கு அந்த வல்லமை கிடைக்காது என்பதை நீட்சே சொல்வதாக சிநேகன் நம்பினான். நீட்சே நல்லது கெட்டதுக்கு மத்தியில் தன்னை பயணிக்கச் சொல்வதாக சிநேகன் நம்பினான். இது எல்லாமே நீட்சேவை குறித்து சிநேகன் புரிந்து கொண்ட நம்பிக்கைகள் மட்டுமே. சிநேகனின் உள்ளத்தில் ஒரு கனவு உலகம் இருக்கிறது. சிநேகன் தன் கனவு உலகத்தை இந்த தமிழ்நாட்டில் தன்னால் நிஜமாக மாற்றிவிட முடியும் என்று நினைக்கிறான். வல்லமை பொருந்திய அரசாட்சி கட்டமைப்பை உருவாக்கிவிட முடியும் என்று சிநேகன் நினைக்கிறான். அதற்கான வேலையை அறக்கோட்பாடுகளை பின்பற்றினால் செய்ய முடியாது என்று சிநேகன் தெரிந்து கொண்டான். தன்னை வல்லமை கொண்ட அதிகாரமாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறான். தமிழ்நாட்டின் மக்கள் மத்தியில் இந்த சிவப்பு வேதாளன் குறித்த பார்வை இப்போதைக்கு கலவையாக இருக்கிறது. சிவப்பு வேதாளனை மோசமானவனாக சித்தரித்து அதற்கு மாற்றாக தன்னை ஒரு நாயகனாக சித்தரித்து தமிழ்நாட்டின் அனைத்தையும் மாற்றும் அதிகாரமாக மாற சிநேகன் பிரியப்படுகிறான். தன் தங்கையின் தற்கொலைக்காக பாலனை சிவப்பு வேதாளன் கொன்றுவிட்டான். பாலன் உண்மையில் நல்ல மனிதன். அவன் சாந்தியையும் அவர்களின் பெண் குழந்தையையும் அன்பாகத்தான் நடத்தினான். ஆனால் சாந்தி தவறான நடத்தையால் குடும்பத்திற்குள் சிக்கலை கொண்டு வந்தாள். அதை குறித்து கேள்வி எழுப்பியதனாலேயே அவள் தன் குழந்தையுடன் தற்கொலை செய்து கொண்டாள் என்றும், பாலன் மிக நல்ல மனிதன் என்பதற்கு சாட்சியாக பாலனின் தாய் தந்தையர்களின் நேர்காணல்களையும் பாலனின் இரண்டாவது மனைவியின் நேர்காணல்களையும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்தான் சிநேகன். சிவப்பு வேதாளம் குறித்த தமிழ்நாட்டு மக்களின் கலவையான பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. ஆளும் கட்சியின் அதிகார மட்டத்தில் இருக்கும் நபர்கள் சிநேகனை பெரிதாக ரசிப்பது கிடையாது. ஏனெனில் அவர்களுடைய அறிவுக்கு இவன் எப்போதும் சவாலாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனால் சிவப்பு வேதாளம் விஷயத்தில் சிநேகனின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டது போன்ற செய்திகளையே தங்கள் ஊடகங்களில் பரப்பச் செய்தனர். அடுத்த ஒரு மாதத்தில் மத்திய உளவுப் படையும் மாநில காவல்துறையும் தமிழ்நாடு முழுவதும் சிவப்பு வேதாளத்தை தேடும் அதே வேளையில் மத்திய அரசு சிவப்பு வேதாளம் குறித்து தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் வெகுமதியாக அளிக்கப்படும் என்றும், அவனை பிடித்துக் கொடுத்தால் 10 கோடி பரிசு அளிக்கப்படும் என்றும் அறிவிப்பு கொடுத்தது. இந்த வாய்ப்பை சிநேகன் பயன்படுத்திக் கொண்டான். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தான். அவனுடைய இந்த சந்திப்பு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த சிநேகனின் அன்பு வணக்கம். இந்த தமிழ்நாட்டை இந்த இந்திய நிலப்பரப்பில் முதன்மையானதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். இப்போது ஆட்சி செய்பவர்களும் சரி, முன்பு ஆட்சி செய்தவர்களும் சரி, இந்த தமிழ்நாட்டில் ஊழல், லஞ்சம், வன்முறைகள் பரவ காரணமாக அமைந்து விட்டார்கள்.
இந்த ஆட்சியாளர்கள்தான் சிவப்பு வேதாளம் போன்ற ஒருவன் உருவாக காரணம். அந்த சிவப்பு வேதாளத்தை பிடித்து நீதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தும் பணியை நான் செய்ய இருக்கிறேன். என் தமிழ் மக்களே, அஞ்ச வேண்டாம். சிவப்பு வேதாளம் விரைவில் பிடிக்கப்படுவான் என்று நேரலையில் பேசினான் சிநேகன். சிநேகனின் இந்த நேரலை குறித்த பார்வைகள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டது. ஆளும் கட்சியின் சமூக வலைத்தள கூலிகள் சிநேகன் ஒரு அரசியல் அனாதை, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இதுபோன்ற பம்மாத்து வேலைகளைச் செய்கிறான் என்று விமர்சனம் செய்தனர். எதிர்க்கட்சிகளும் இதுபோன்ற விமர்சனத்தையே செய்தனர். ஆனால் சில சமூக வலைத்தள நட்சத்திரங்கள் சிநேகனை இரட்சகனாகச் சித்தரிக்கத் தொடங்கினர். இந்த இரண்டு வகையான பார்வையும் நேரெதிர் அதிகார ஆட்கள் கொடுக்கும் பணம் என்னும் ஊட்டச்சத்தால்தான் நிகழ்கிறது என்று அறியாமல் பொதுமக்கள் மண்டையில் ஏறியதை உள்ளத்தில் பதித்துக் கொண்டு தங்கள் புரிதலுக்கு ஏற்ப பார்வை கோணத்தை உருவாக்கிக் கொண்டனர். இதற்கு மத்தியில் சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்தால் மேட்டூர் அருகில் குழந்தைகளைக் கடத்தும் 2 நபர்கள் கொல்லப்பட்டனர். ஈரோட்டில் 2 முக்கிய அரசியல் கட்சிகளின் கிளைச் செயலாளர்கள் கொல்லப்பட்டனர். இருவரும் நவீன போதைப் பொருள்களைக் கடத்தும் தொழிலை தங்கள் கட்சி அடையாளத்தில் மறைந்து செய்து வந்தனர். கோயம்புத்தூர் பக்கம் 2 சைக்கோ கொலைக்காரர்கள் கொல்லப்பட்டனர். இப்படி ஒவ்வொரு வாரத்திலும் சிவப்பு வேதாளம் செய்யும் ஒரு கொலையாவது செய்தியாக வந்துவிடும். மத்திய அரசும் சிவப்பு வேதாளம் என்பவன் சாதாரண மனிதன் அல்லன் என்று புரிந்து கொள்ளத் தொடங்கின. இதே வேளையில் கேல் பேட்ஸ் தன் தோழன் சிநேகனுக்காக ஆய்வுக்கூடத்தில் அதிமனிதனுக்கான வைரஸை உருவாக்கும் பணியில் மும்முரமாகச் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். இந்த உலகில் உள்ள அனைத்தும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பேரண்டம் விரிவடைந்து கொண்டே போகிறது. அதாவது இடம் என்னும் வெளி விரிவடைகிறது. இந்த பேரண்டத்தை ஒரு மரத்தில் உள்ள காயாக கற்பனை செய்து கொண்டால் அந்த காய் தன்னை பழமாக மாற்றிக்கொள்ளும் வரை விரிவடைந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த காய் பழமாக மாறிய பின்னர் தன்னுள்ளே ஒரு புதிய மரத்திற்கான விதையை உருவாக்கியிருக்கும். இந்த பேரண்டத்தை ஒரு பழமாக மாறும் காயாக கற்பனை செய்து கொண்டால் நம் பேரண்டம் உருவாக்கப் போகும் அந்த விதையாக இருக்கப் போறது எது? நிச்சயமாக இந்த பேரண்டம் உருவாக்கப் போகும் விதை உயிர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் என்று தன் புரிதலை மீறி சிந்தனை செய்து கொண்டிருந்தான் பிரசாந்த். காவேரி ஆற்றின் கரையோரமாக ஒரு பாறையில் அமர்ந்தபடி ஆற்றில் மணல் அள்ளும் கனரக வாகனங்களை வெறித்துப் பார்த்தபடி இருந்தபோது உருவான சிந்தனைதான் இது. தனக்கு இதுபோன்ற சிந்தனைகள் ஏன் வருகின்றன என்ற கேள்வி அவனுக்குள் வந்தது. நிச்சயமாக அவன் வாழ்நாளில் இந்நாள் வரை பேரண்டத்தை குறித்தெல்லாம் அவன் சிந்தனை செய்தது கிடையாது. இந்த சிந்தனை தன்னுள்ளே கார்ல் யூங்கின் கூட்டு நனவிலி போல் தங்கியிருக்கும் சிவப்பு வேதாளத்திற்குச் சொந்தமானது என்று பிரசாந்த் புரிந்து கொண்டான். பாலனை கொலை செய்த பிறகு மேட்டூர் பக்கமாக பயணம் செய்து ஈரோட்டை கடந்து கோயம்புத்தூர் வரை போய் பிறகு அங்கிருந்து குணக்கடல் பக்கமாக திரும்பி மீண்டும் காவேரி ஆற்றின் கரைகளுக்கு வந்து சேர்ந்து திருச்சிராப்பள்ளி அருகில் காவேரி கரையில் அமர்ந்திருக்கிறான் பிரசாந்த். பாலனை கொன்ற பிறகு இதுவரை வழியில் இவன் கொலை செய்து இரத்தத்தை குடித்த நபர்கள் கிட்டத்தட்ட 20 பேரை தாண்டியிருக்கும். பாலனை கொன்ற பிறகு தன் அடையாளத்தை தானே வெளிப்படுத்த காரணமாக அமைந்துவிட்டான் பிரசாந்த். அதனால் பிரசாந்த் குறித்த அனைத்து அடையாளங்களும் தமிழ்நாடு முழுவதிலும் வெளிப்படுத்தப்பட்டன. இவனோட புகைப்படத்தை வெளியிடாத ஊடகங்களே இல்லை என்று சொல்லலாம். இவனை பிடித்துக் கொடுத்தால் 10 கோடி வரை வெகுமதி கிடைக்கும் என்பதாலும் இவன் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டால் இவனை வேட்டை நாய்கள் போல துரத்த காவல்துறையினர், இராணுவ உளவு பிரிவு ஆட்கள், தன்னிச்சையாகச் செயல்படும் தொழில்முறை கொலைகாரர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் என்பதாலும் சிவப்பு வேதாளம் பிரசாந்துடைய முகத்தை முழுமையாக மாற்றிவிட்டது. எல்லோரும் இவனுடைய உண்மையான புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இவனை தேடிக் கொண்டிருக்க இவன் மாற்று முகத்துடன் எந்த மறைகாணிகளிலும் பதிவாகாமல் உலாவி திரிந்தான். தமிழ்நாட்டின் மக்களுக்குத்தான் வாழ்க்கை மிகக் கடினம். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அப்படி இல்ல. அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது நாங்கள் மயிரை பிடுங்கி கத்தை கட்டிவிடுவோம் என்று தமிழ்நாட்டை சொர்க்கமாக மாற்றிவிடுவது போல் பேசுவார்கள். ஆனால் வென்ற பிறகு வென்ற அரசியல் கட்சிகளின் அதிகாரமட்ட நபர்கள் தன் மகன், மகள் என்று தொடங்கி உறவு முறையில் உள்ளவர்களை மட்டும் தங்கள் அருகில் வைத்துக்கொண்டு குறுநில மன்னர்கள் போல செயல்படுவார்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியும் ஆளும் கட்சியின் குறுநில மன்னரால் ஆளப்படும். இந்த குறுநில மன்னர்களின் வேலை என்னவென்றால் அந்த தொகுதியில் எப்படியெல்லாம் பணம் செய்ய முடியும் என்று யோசித்து விதவிதமாக பணம் பண்ணுவதுதான். அவங்க பண்ணிய பணத்துல பாதியை இவங்களே வச்சுக்கொண்டு
மீதியை தங்கள் பேரரசரான கட்சித் தலைமைக்கு கப்பம் கட்டிவிடுவார்கள். தமிழ்நாட்டை ஒரு பேரரசாகவும் தொகுதிகளை சிறு தேசங்களாக கற்பனை செய்து கொள்ளலாம். இந்த விஷயமெல்லாம் பிரசாந்துக்கு தெரிஞ்சதுதான். ஏனெனில் ரகசிய பணப்பட்டுவாடா செய்ய கணிப்பொறி செயலிகளை இவன் வடிவமைப்பு செய்து கொடுத்திருக்கிறான். தமிழ்நாட்டின் மக்கள் குறித்து எல்லாம் எப்போதும் பிரசாந்த் கவலைப்பட்டவன் கிடையாது. இந்த சிவப்பு வேதாளம் கெட்டவர்களை மட்டும்தான் கொல்ல வேண்டும் என்ற விதியை போடாமல் இருந்தால் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சி கொலை செய்யச் சொல்லும் ஆட்களை கொலை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். நல்ல மனிதர்களை எளிதில் காயப்படுத்தி காணா பிணமாக மாற்றிவிடலாம். எவனும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் மோசமான நபர்கள் மீது கை வைக்கும்போதுதான் அதிகார மட்டத்துடன் மற்போர் செய்ய வேண்டி உள்ளது. இப்போது இந்த காவேரி கரையில் பிரசாந்த் அமர்ந்திருக்க காரணம் மணல் அள்ளும் முக்கிய அரசியல் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரின் மருமகன் செப்பாட்டியன் என்பவனின் வருகைக்காகத்தான். அவனிடம் இந்த தொகுதியின் பணப்பட்டுவாடா வேலையை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துள்ளார். தன் செலவுக்குத் தேவையான பணத்தை செப்பாடியன் மனதை படித்து அவன் பணத்தை பதுக்கி வைத்துள்ள இடத்திலிருந்து எடுத்துக் கொள்வதுதான் பிரசாந்தின் நோக்கம். அடுத்த அரை மணி நேரத்தில் செப்பாடியன் தன் உயர் ரக மகிழ்ந்தில் அங்கே வந்தான். பிரசாந்த் வேடிக்கை பார்ப்பது போல செப்பாடியனின் மகிழ்ந்தை நெருங்கி நடந்தான். செப்பாடியன் தன் நம்பிக்கைக்குரிய நபர்களுடன் மகிழ்ந்திலிருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்தான். மணல் அள்ளும் இயந்திரங்கள் மணலை அள்ளி போட்டு கனரக வாகனங்களை நிரப்பிக் கொண்டிருந்தன. ஆற்றை கடப்பவன் போல செப்பாடியனின் நெருக்கத்தில் அவன் உள்ளத்தை படிக்கும் தூரத்தில் நடந்து மனதை படித்து பணம் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு தண்ணீர் தரை தட்டி ஓடும் காவிரியாற்றை கடந்து தூரத்தில் தெரிந்த டார்ச் சாலையை நோக்கி நடந்தான் பிரசாந்த். திருச்சியின் ஒதுக்குப்புறமான பகுதியில் செப்பாடியனுக்கு சொந்தமாக பெரிய பண்ணை ஒன்று இருக்கிறது. அங்கே வந்து சேர்ந்தான் பிரசாந்த். அந்த பண்ணையைச் சுற்றி 2 ஆள் அளவுக்கு உயரமான மதில் சுவர் இருந்தது. பண்ணைக்குள் தெரிந்த ஒரு தென்னை மரத்தில் தாவிப் போய் அமர்ந்தான் பிரசாந்த். அங்கிருந்து அந்த பண்ணையை நோட்டம் விட்டான் பிரசாந்த். அந்த பண்ணை மிகச் செழிப்பாக இருந்தது. அந்த பண்ணையில் தென்னைத்தோப்பு, நெல் வயல்கள், காய்கறி தோட்டம் என்று அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விளைந்து இருந்தன. செப்பாடியனும் அவன் குடும்பத்தாரும் தங்களுக்குத் தேவையானதை தாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான் பிரசாந்த். அந்த பண்ணையின் நடுவில் ஒரு பெரிய மாளிகை போன்ற வீடு இருந்தது. அந்த வீட்டின் பின்பக்கம் சிறு பாக்குத்தோப்பு தெரிந்தது. அந்த பாக்கு தோப்பின் மத்தியில் உள்ள நிலவரையில்தான் செப்பாடியன் பதுக்கி வைத்துள்ள பண மூட்டைகள் உள்ளன. அந்த தென்னை மரத்திலிருந்து அப்படியே வானத்தில் தாவி அந்த பண்ணையின் மையத்தில் உள்ள பாக்குத்தோப்பில் ஒரு பாக்கு மரத்தின் உச்சியில் போய் லாவகமாக நின்றான் பிரசாந்த். அந்த பாக்கு மரத்திலிருந்து நிலவரையை தேடினான். தோப்பின் மத்தியில் நிலவரைக்கான கதவு தெரிந்தது. அங்கே எல்லா இடங்களிலும் மறைகாணிகள் பொருத்தப்பட்டிருந்தன. ஆனால் பிரசாந்த் எந்த தொழில்நுட்ப கருவிகளின் கண்களுக்கும் புலப்பட மாட்டான். மிக லாவகமாக கதவின் முன் போய் நின்றான் பிரசாந்த். கதவை அப்படியே பெயர்த்து எடுத்து ஓரமாக வைத்தான். கண்ணுக்குத் தெரிந்த படிகளில் உள்ளே இறங்கினான். உள்ளே இருட்டாக இருந்தாலும் பிரசாந்துக்கு எல்லாம் மிகத் தெளிவாகத் தெரிந்தன. பணம் கருப்பு மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு மூட்டையை அவிழ்த்துப் பார்த்தான். அது 200 ரூபாய் நோட்டுகள் நிறைந்த பையாகியிருந்தது. அதை தன் தோள்மேல் எடுத்துப் போட்டுக் கொண்டான். திரும்பிப் போக நினைத்தான். ஆனால் அங்கே இருக்கும் பணம் நிறைந்த மூட்டைகளை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு ஆசை ஏற்பட்டது. சிவப்பு வேதாளமே, நம்மால் நெருப்பை உருவாக்க முடியுமா என்று கேட்டான் பிரசாந்த். முடியும், வாயால் ஊதினால் போதும் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளையில் ஒலித்தது. மறுகணம் அங்குள்ள பணமூட்டைகளை தன் வாயால் ஊதி தீ மூட்டினான். பணமூட்டைகள் பற்றிக் கொண்டு எரிந்தன. அவன் மேலே ஏறி வந்து பணமூட்டையுடன் வானத்தில் தாவி பண்ணையை விட்டு வெளியேறிப் போனான். திருச்சியின் ஒரு மலைப்பகுதியில் அந்த பண மூட்டையை மறைத்து வைத்தான். தனக்குத் தேவையான கொஞ்ச பணத்தை மட்டும் எடுத்து தன் கால் சட்டை பையில் போட்டுக்கொண்டு அருகிலிருந்த நகர்ப்புற பகுதியில் நுழைந்து ஒரு தமிழ் முஸ்லீம் கடையில் ஆட்டுக்கறி சாப்பாடு சாப்பிட்டான். தனக்குத் தேவையான உடைகளை வாங்கிக் கொண்டான். ஒரு திரையரங்கில் திரைப்படம் பார்த்தான். மாலை நேரத்தில் ஒரு பூங்காவில் மல்லாந்து படுத்து நிம்மதியாக தூங்கினான். இரவின் ஆதிக்கம் தொடங்கும் நேரத்தில் அவன் மூளையில் சிவப்பு வேதாளத்தின் குரல் கேட்டது. உன் பசியை நீ தீர்த்து கொண்டாய். என் பசிக்கு இன்று இரவு எனக்கு மனித குருதி வேண்டும் என்று சிவப்பு வேதாளம் சொன்னது. இரவு பொழுதின் கருமை படரத் தொடங்கியதும் பூங்காவை விட்டுத் தாவி திருச்சிராப்பள்ளியின் புறநகர் பகுதிக்கு வந்தான் பிரசாந்த். ஆள் நடமாட்டம் பெரிதாக இல்லாத சாலை பகுதியில் ஒரு புளிய மரத்தின் அடியில் மரத்தைச் சாய்ந்து நின்று கொண்டான்.
அவ்வப்போது ஒரு சில இருசக்கர வாகனங்கள் கடந்து சென்றன. அந்த பக்கமாக மோசமான நபர்கள் யாரும் வருவது போல தெரியவில்லை. அந்த இடத்தை விட்டு வெளியேறி வேறு இடத்திற்கு போகலாம் என்று பிரசாந்த் நினைத்தபோது தூரத்தில் இருட்டின் கருமையை பொருட்படுத்தாமல் தலைதெறிக்க ஒருவன் ஓடி வந்தான். அவன் பின்னால் 6 பேர் அரிவாளுடன் துரத்தி வந்தனர். பயந்து ஓடி வருபவன் நடுத்தர வயதை கடந்த ஆண். துரத்தும் 6 நபர்களும் கஞ்சா போதையின் வலிமையுடன் இளைஞர்களாகத் தெரிந்தனர். பயந்து ஓடி வருபவன் பிரசாந்தை கடந்து போனான். அப்போது பிரசாந்த் சாலையின் குறுக்கே வந்து துரத்தும் நபர்களை வழிமறித்து நின்றான். துரத்தி வந்த 6 நபர்களும் டேய் விலகிப்போடா என்று ஒரு சேர கத்தினர். பிரசாந்த் தன் ஆட்டத்தில் இறங்கினான். அவன் சிவப்பு உடை அணிந்த சிவப்பு வேதாளமாக மாறினான். முதலில் வந்தவனை பிடித்து அவன் ஒரு கையை அவன் உடலிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து எடுத்தான். உயிருடன் தோல் உரிக்கப்பட்ட கோழி போல் அவன் கத்திக்கொண்டே தரையில் சரிந்தான். பிரசாந்த் காற்றில் உந்தி அடுத்து வந்தவனை புளிய மரத்தின் மீது தூக்கி அடித்தான். அடுத்தவனை துணி துவைப்பது போல் நிலத்தில் ஓங்கி 2 முறை அடித்து தரையில் போட்டான். அடுத்தவனை கழுத்தை முறித்து கீழே தள்ளினான். அடுத்தவனின் தொண்டையில் ஈட்டி போல் தன் கையை சொருகி இழுத்தான். அவன் குருதி பீரிட நிலத்தில் சரிந்தான். கடைசியாக வந்தவன் திரும்பி ஓட முயன்றான். அவனை பிடித்து 2ஆக பிரித்துப் போட்டான். பிறகு பொறுமையாக அவர்கள் 6 பேரின் இரத்தத்தையும் குடிக்கத் தொடங்கினான். சிவப்பு வேதாளமான பிரசாந்தின் இந்த வன்முறையான தாக்குதலை அந்த 6 பேரால் துரத்தப்பட்டவன் கவனித்தான். அவன் தனக்கு இங்கே உதவியது சிவப்பு வேதாளன் என்று புரிந்து கொண்டான். 6 பேரின் இரத்தத்தையும் சிவப்பு வேதாளன் குடிப்பதை பார்த்தான். அவன் ஓடாமல் நின்றான். அவன் சிவப்பு வேதாளனை நெருங்கி வந்தான். நீதான் சிவப்பு வேதாளனா என்று பிரசாந்தை பார்த்து அவன் கேட்டான். பிரசாந்த் மெல்ல இரத்தத்தை குடிப்பதை நிறுத்திவிட்டு இவன் பக்கம் திரும்பினான். என்னோட பேரு வள்ளியப்பன். நான் ஒரு சமூக போராளி என்று பிரசாந்திடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முயன்றான் அவன். நீ யாரா வேண்டுமானாலும் இருந்து கொண்டு போ. எனக்கு அது பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. இவர்கள் 6 பேரும் மோசமானவர்கள். அதனால் எனக்கு இவர்கள் பழியாகிவிட்டார்கள். நீ மோசமானவன் இல்லை. அதனால் உயிர் பிழைத்து விட்டாய். நீ இங்கிருந்து போகலாம் என்று சொன்னான் பிரசாந்த். நீ கெட்டவர்களை கொல்கிறாய், நல்லவர்களுக்கு உதவுகிறாய். அப்படியானால் நீயும் நல்லவன்தானே என்று கேட்டான் வள்ளியப்பன். நான் நல்லவன் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் எந்த அக்கறை மயிரும் கிடையாது. என்னுடைய ஆற்றலுக்கு அந்த அக்கறை உண்டு. அதற்கு நான் பணிந்து போகிறேன், அவ்வளவுதான் என்று கடுமையாக பதில் சொன்னான் பிரசாந்த். நீயும் உன்னாற்றலும் தனித்தனியான விஷயமா என்று கேட்டான் வள்ளியப்பன். ஆமா, உன்னோட பேசுறதுல எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. நீ இங்கிருந்து போ என்று சொன்னான் பிரசாந்த். இங்கே பார், நீ வல்லமையுடன் இருக்கிறாய். உன்னால் அரசியல்வாதிகளின் குற்றங்களை தட்டி கேட்க முடியும். நீ இந்த சமூகத்தை நேர்வழிக்கு கொண்டு வர முடியும். இவர்கள் என்னை கொல்ல நினைக்க காரணம் அவர்களின் மணல் திருட்டை குறித்து நான் பேசுவதால்தான். உன்னால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று ஒரு எதிர்பார்ப்புடன் சொன்னான் வள்ளியப்பன். சிவப்பு வேதாளமான பிரசாந்த் சிரித்தான். சமூகத்தை நேர்வழிக்கு கொண்டு போக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏளனமாக கேட்டான் பிரசாந்த். இந்த மோசமான அரசியல்வாதிகளை அழித்துவிட்டு நல்ல மனிதர்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நீ உதவலாம் தானே என்று கேட்டான் வள்ளியப்பன். ஒரு மோசமான அரசியல்வாதி எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்று மீண்டும் ஏளனமாக கேட்டான் பிரசாந்த். அது மக்கள் ஓட்டு போட்டுத்தான். ஆனால் மக்கள் என்ன செய்ய முடியும்? இவர்கள் மக்களை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள். அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு விடுகிறார்கள் என்றான் வள்ளியப்பன். அப்படியானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவில்லை, அப்படிதானே என்று மீண்டும் ஏளனமாக கேட்டான் பிரசாந்த். அப்படியில்லை. ஓட்டுக்கு லஞ்சம், போதை பழக்கம், இதன் மூலம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று தயங்கிச் சொன்னான் வள்ளியப்பன். அப்படியானால் மீண்டும் மக்களுக்கு அறிவில்லை என்றுதானே பொருள்படுகிறது என்று கேட்டான் பிரசாந்த். மக்களை குறை சொல்ல முடியுமா என்று கேட்டான் வள்ளியப்பன். எல்லா சமூக சீர்கேடுகளும் மக்களால் தான் நிகழ்கிறது. உங்கள் ஆட்சியாளர்கள், உங்கள் அதிகாரிகள், உங்கள் நீதிபதிகள் எல்லோரும் வானத்திலிருந்து குதிக்கவில்லை. அவர்களும் இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள்தானே. அவர்கள் மோசம் என்றால் மக்களும் மோசமானவர்கள் என்றுதானே பொருள்படுகிறது. சமூகம் சீர்கேடாக இருக்கிறது. மக்களுக்கு தன் குடும்பத்தை தாண்டி சமூகத்தை குறித்து எந்த அக்கறை மயிரும் கிடையாது. மக்களிடையே பல வேற்றுமைகள் இருக்கின்றன. மக்கள் தெளிவடையாமல் நல்ல அரசாட்சி உங்களுக்கு கிடைக்காது. தவறு எல்லாம் மக்களுடையதுதான். நான் என்னுடைய சூழ்நிலையால் தான் இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு உதவ முடியாது என்று சொன்ன சிவப்பு வேதாளம் அங்கிருந்து தாவி இருட்டில் மறைந்து போனான். சிவப்பு வேதாளம் உண்மையில் நல்லவனா இல்லை கெட்டவனா என்ற கேள்வி மட்டுமே வள்ளியப்பனிடம் எஞ்சி நின்றது.
அடுத்த 3 தினங்களுக்குப் பிறகு வள்ளியப்பன் மற்றொரு கொலைகார கூட்டத்தால் வெட்டி கொல்லப்பட்டான். அந்த செய்தியை ஒரு தேநீர் கடையில் வடை சாப்பிட்டுக் கொண்டே படித்தான் பிரசாந்த் என்னும் சிவப்பு வேதாளம். நல்லவர்களை கடவுள் காப்பாற்றுவார் என்ற ஒரு சொற்பொழிவு குறித்த விளம்பரமும் அந்த பத்திரிகையில் இருந்தது. முதலில் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்தது. அந்த காரணத்தை கடவுள் கொடுப்பதாக மக்கள் நினைத்தார்கள். மக்கள் மத்தியில் அறிவார்ந்தவர்கள் உருவாக ஆரம்பித்ததும் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டார்கள். இந்த வாழ்க்கை ஒரு அபத்தம் என்பதை கண்டுபிடித்தார்கள். அர்த்தமற்ற அபத்தமான இந்த வாழ்க்கை மாபெரும் வெறுமையை மனிதர்கள் மத்தியில் விதைத்தது. மனிதர்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனையே தங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிப்பதுதான். எல்லோருமே தங்கள் புரிதலுக்கு ஏற்ப தங்களை தனித்துவமானவர்களாக அடையாளப்படுத்த முயன்றனர். ஒவ்வொரு மனிதனும் தங்கள் புரிதல் எல்லோருடையதை விடவும் மிகச்சிறப்பானது என்று நம்பினான். அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தை இயக்கி வருகிறது. ஸ்நேகனை பொறுத்தவரை அவன்தான் நீட்சேவின் ஊபர்மஞ்ச் என்னும் உயர் மனிதன். தனக்கான நோக்கம் இந்த தமிழ்நாடு என்று நினைத்தான். இந்த தமிழ்நாடு என்னும் இந்த நிலப்பகுதியை தன் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று ஸ்நேகன் நினைத்தான். தனக்கென்று ஒரு அரசியல் கட்சியை துவங்கும் நோக்கம் இவனிடம் இருந்தது. அதற்கான முன் ஏற்பாடுகளை வெகு காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டான். இளைஞர் எதிர்காலம் என்று அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தான். அந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு தொகுதியிலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருந்தான். அந்த அமைப்பின் பணி ஒவ்வொரு தொகுதியிலும் இளைஞர்களை அரசியல்படுத்துவதுதான். இளைஞர்களை ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்தி தனக்கு இருந்த இந்த தமிழ்நாட்டின் மீதான கனவை அந்த இளைஞர்களின் மனதில் விதைத்தான். இந்த இளைஞர் எதிர்காலம் என்ற அமைப்பை சரியான நேரத்தில் அரசியல் கட்சியாக மாற்றும் நோக்கம் இவனுக்கு இருக்கிறது. தங்களுடைய அரசியலை இந்த ஸ்நேகன் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவானோ என்ற பயம் இங்கே உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. அதனால்தான் எந்த அரசியல் கட்சிகளும் ஸ்நேகனை தங்கள் அருகில் நெருங்க விடுவதில்லை. ஆனால் ஸ்நேகன் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் மனதில் இடம் பிடிக்கத் தொடங்கிவிட்டான். மற்ற அரசியல் கட்சிகளின் நோக்கம் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமே. ஆனால் இவனுடைய நோக்கம் செழிப்பான தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்வதற்கான காரணத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஊபர்மஞ்ச் என்னும் அதிமனிதன் நான் என்ற எண்ணம் அவன் மனதில் உயர்வாக இருந்தது. கேல்பேட்ஸ் தன் முதல் கட்ட தீநுண்மியை உருவாக்கியிருந்தான். அதனை முதல் கட்டமாக எலிகள் மீது சோதனை செய்தான். அந்த வைரஸ் எலிகள் மீது கச்சிதமாக வேலை செய்தது. அடுத்த கட்டமாக ஒரு மனிதன் மீது சோதனை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்நேகனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்தான் சபரிநாதன். சபரிநாதன் இராணுவ அதிரடி படை வீரனாக இருந்தவன். இப்போது இவன் ஸ்நேகனுக்காக வேலை செய்யும் ஒரு தொழில்முறை கொலைகாரனாக இருக்கிறான். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்கனவே இருக்கும் கட்சிகளுக்கு எதிராக புதிய பார்வையுடனும் அரசியல் ஆளுமையுடனும் யாரேனும் உருவானால் அவர்களை தன் பக்கம் கொண்டுவர ஸ்நேகன் முயல்வான். அப்படி அந்த புதிய அரசியல் நபர்கள் ஸ்நேகன் பக்கம் வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஒருவேளை ஸ்நேகன் பக்கம் வர மறுத்துவிட்டால் அவர்கள் களையெடுக்கப்படுவார்கள். அரசியல் மொழியில் களையெடுப்பது என்பது அரசியல் கொலைகளை குறிக்கும். இப்படி களையெடுக்கும் பணியை ஸ்நேகனுக்காகச் செய்யும் நபர்களில் ஒருவன்தான் சபரிநாதன். சபரிநாதன் 40 வயதை கடந்தவன். இவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஸ்நேகனை ஒரு இரட்சகனாக கருதிக் கொண்டு அவனுக்காக வேலை செய்யும் ஒருவனாக இருக்கிறான். ஸ்நேகனை இந்த சபரிநாதன் முழுமையாக நம்புகிறானா என்று கேட்டால் அதற்கு தெரியாது என்ற பதிலை மட்டுமே சொல்ல முடியும். ஆனால் ஸ்நேகன் பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை சபரிநாதனுக்கு உண்டு. முறையான மருத்துவ உடல் சோதனைக்குப் பிறகு கேல்பேட்ஸின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான் சபரிநாதன். பாதுகாப்பு அமைப்பு கண்ணாடி சாளரத்தின் பின்னால் நின்று சோதனை நிகழ்வை கவனித்துக் கொண்டிருந்தான் ஸ்நேகன். கேல்பேட்ஸ் ஒரு பீச்சுக்குழலில் ஒரு ஊசியை எடுத்து பொருத்தினான். தன் சோதனை மூலம் உருவாக்கிய தீநுண்மி இருக்கும் கண்ணாடி குப்பியை எடுத்து அதில் ஊசி முனையை செலுத்தி அதிலிருந்து தீநுண்மி திரவத்தை பீச்சுக்குழலில் இழுத்து நிரப்பினான். சபரிநாதன் நல்ல வலுவான உடல் அமைப்பை கொண்டவன். இந்த தீநுண்மி அவன் உடலில் செயல்படும்போது அவன் உக்கிரமாகச் செயல்பட வாய்ப்புள்ளதால் அவன் இரும்பு நாற்காலியில் அமர்த்தப்பட்டான். அவன் கைகளையும் மற்றும் கால்களையும் அந்த நாற்காலியுடன் இரும்பு வளையங்களை கொண்டு பிணைத்தனர் அங்கிருந்த பணியாளர்கள். சபரிநாதன் அமர்ந்திருக்கும் நாற்காலியின் அருகில் வந்தான் கேல்பேட்ஸ். தன் கையிலிருந்த பீச்சுக்குழல் ஊசியை சபரிநாதனின் தோள்பட்டையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செலுத்தி
பீச்சுக்குழலில் இருக்கும் தீநுண்மியை சபரிநாதனின் உடலில் செலுத்தினான் கேல்பேட்ஸ். சபரிநாதன் உடலில் வைரசு ஏறியதும் 10 நொடிகளில் அவன் உடல் மெல்ல நடுங்க ஆரம்பித்தது. அவன் உடல் எங்கும் வியர்க்கத் தொடங்கியது. அவன் உடலின் சதைப்பற்றான இடங்கள் லேசாகத் துடித்தன. அடுத்த 2 நிமிடங்களில் அந்த பக்க விளைவுகள் முடிவுக்கு வந்தன. சபரிநாதன் தெளிவாக இருக்கிறானா என்று தெரிந்து கொள்ள அவனிடம் பேச்சுக் கொடுத்தான் கேல்பேட்ஸ். சபரிநாதன் மிகத் தெளிவாகப் பேசினான். சபரிநாதன் மிக நலமாக இருந்தான். பாதுகாப்பு கண்ணாடி சாளரத்தின் பின்னால் நின்றிருந்த சிநேகனை பார்த்து தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டி சோதனை வெற்றியடைந்ததை சிநேகனுக்கு உறுதிப்படுத்தினான் கேல்பேட்ஸ். சிநேகன் முகத்தில் வெற்றி புன்னகை லேசாக அரும்பியது. அடுத்த 2 தினங்களுக்கு அந்த நிலத்தடி ஆய்வுக்கூடத்தின் பாதுகாக்கப்பட்ட ஒரு அறையில் வைத்து கண்காணிக்கப்பட்டான் சபரிநாதன். சபரிநாதனிடம் எந்த பெரிய பக்க விளைவுகளும் இல்லை. இவன் உடல் முழுவதும் மிக நுண்மையாக மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இவன் உடல் உறுப்புகள் மிகக் கச்சிதமாக வேலை செய்தன. சபரிநாதனிடம் ஏற்பட்ட ஒரே பெரிய மாற்றம், முன்பை விட இவன் இப்போது 2 மடங்கு சாப்பிட்டான். 3ஆம் நாள் சபரிநாதனின் உடல் வலிமை சோதனை செய்யப்பட்டது. ஒரு பெரிய மரத்தை வேருடன் பிடுங்கி எடுத்தான். தடிமனான இரும்பு கதவை ஓங்கிக் குத்தியே தகரம் போல் நெளிய வைத்தான். இவன் 3 நிமிடங்களில் 10 கிலோமீட்டர் தூரத்தை ஓடிக் கடந்தான். இவனுடைய இந்த வேகத்தால் இந்த உலகத்தில் அதிவேக மனிதன் இவன்தான். சபரிநாதன் சிவப்பு வேதாளத்தை எதிர்கொள்ளத் தேவையான அனைத்து தகுதியுடன் இருப்பதாகச் சிநேகன் நினைத்தான். இதே வேளையில் பிரசாந்த் பட்டுக்கோட்டை மாவட்டத்தின் கடற்கரை பகுதியான மணல்மேற்குடி வரை வந்து சேர்ந்திருந்தான். அவன் திருச்சியிலிருந்து மணல்மேற்குடி வரும் வரை 54 பேரை கொன்றிருந்தான். முதல் முறையாக 2 மோசமான பெண்களை கொன்றிருக்கிறான். கொல்லப்பட்ட 2 பெண்களும் சமூக செயல்பாட்டாளர்கள் என்ற போர்வையில் படித்த பெண்களையே மூளைச்சலவை செய்து அந்த பெண்களைக் கொண்டு முற்போக்கு என்ற பெயரில் சுற்றும் தங்கள் உயர்மற்ற போலி சமூக போராளிகளுக்கு பாலியல் தேவையை பூர்த்தி செய்து வந்தனர். இந்த 2 பெண்களின் இந்த சேவைக்காக இவர்கள் வாழ்க்கையை இரத்தத்தை குடித்து பூர்த்தி செய்துவிட்டான் பிரசாந்த். சமூக போராளிகளைக் கொல்லும் சிவப்பு வேதாளம் என்ற செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை கிளப்பியது. பெரும்பாலான பொதுமக்கள், அறியா குழந்தைகள் திருவிழாவை வேடிக்கை பார்ப்பது போல சிவப்பு வேதாளன் குறித்த தகவல்களை அன்றாடம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தேடிப் பார்த்து வந்தனர். சிவப்பு வேதாளத்தின் கடைசியான கொலை பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துள்ளதால் சபரிநாதனை பட்டுக்கோட்டைக்கு அனுப்பினான் சிநேகன். சபரி சிவப்பு வேதாளனை பிடிக்க முயன்று பார். அவனை பிடிக்க முடியாவிட்டாலும் அவனுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை தெரிந்து வா என்று சொல்லி சிநேகன் சபரிநாதனை பட்டுக்கோட்டைக்கு அனுப்பினான். இதே நேரம் கேல்பேட்ஸ் தன் தீநுண்மியின் ஆற்றலை மேம்படுத்த அடுத்த கட்ட ஆய்வில் இறங்கியிருந்தான். மனித மமதைக்கு விரைவில் முடிவு வரப்போவதை அறியாமல் மக்கள் இயங்கிக் கொண்டிருந்தனர். சபரிநாதன் புதுக்கோட்டை வந்த பிறகு கடைசியாகச் சிவப்பு வேதாளனால் கொலை நடந்த இடத்தின் அருகில் தன் வேக ஆற்றலைக் கொண்டு சுற்றித் திரிந்தான். சிவப்பு வேதாளனை அடையாளம் காண்பதுதான் இருப்பதிலேயே கடுமையான வேலை என்பதை சபரிநாதன் உணர்ந்தான். இதுவரை சிவப்பு வேதாளன் செய்த கொலைகள் அனைத்தும் புறநகர் மற்றும் ஆள் நடமாட்டம் குறைவான பகுதிகளில் மட்டுமே நடந்துள்ளது என்ற ஒரு தகவல் மட்டுமே அனைவரும் அறிந்தது. சிவப்பு வேதாளனின் அடுத்த கொலை திருத்துறைப்பூண்டி பக்கம் நடந்தது. ஒரு வழக்கறிஞரை கொலை செய்திருந்தான் சிவப்பு வேதாளம். இந்த கொலையும் புறநகர் பகுதியில் நடந்திருந்தது. இந்த நிலையில்தான் சபரிநாதனுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. சபரிநாதனுக்கு தெரிந்த காவல்துறையைச் சேர்ந்த ஒரு நபர் வேளாங்கண்ணியில் இருக்கிறான். அவன் பெயர் சம்பத். அவன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்த களையெடுப்பு கொலைகளில் சபரிநாதனுக்கு உதவியவன். சம்பத் காவல்துறையிலிருந்து கொண்டு குற்றங்களில் ஈடுபடும் நபர். சிவப்பு வேதாளம் இவனை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நிச்சயம் இவனை சிவப்பு வேதாளம் கொலை செய்து விடுவான். சம்பத் மிக மோசமான குற்றங்களையெல்லாம் செய்திருக்கிறான். இவனை பகடையாக வைத்து சிவப்பு வேதாளனை அடையாளம் காணத் திட்டம் போட்டான் சபரிநாதன். சிவப்பு வேதாளம் நிச்சயம் வேளாங்கண்ணி பக்கம் வருவான் என்று எதிர்பார்த்தான் சபரிநாதன். கதிரவனின் முதுமை கதிர்கள் மேற்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் வேளாங்கண்ணியின் புறநகர் பகுதியில் ஒரு மதுபான மருந்தும் தனியார் விடுதியில் சம்பத்தை சந்தித்தான் சபரிநாதன். தன் திட்டத்தை சம்பத்திடம் விளக்கினான் சபரிநாதன். திட்டத்தின்படி சம்பத் தன் காவலுடையில் இரவு பொழுதில் வேளாங்கண்ணியின் புறநகர் பகுதியில் ஒரு பெண்ணை மிரட்டி அவளை தவறாக நடத்துவது போல் ஒரு நாடகத்தை நடத்தி சிவப்பு வேதாளத்தின் பார்வையை தன் பக்கம் வரும்படி செய்ய வேண்டும். அப்படி சிவப்பு வேதாளம் சம்பத்தை கொல்ல வந்தால்
அந்த நேரத்தில் சபரிநாதன் இடையில் புகுந்து சிவப்பு வேதாளத்தை எதிர்கொள்வான். சம்பத் எந்த அளவுக்கு மோசமானவனோ அதே அளவுக்கு தைரியமானவன். அவனுக்கு சவாலாக இருக்கும் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டான். சிவப்பு வேதாளம் குறித்த செய்திகளை தொடர்ந்து கவனித்து வந்த இந்த சம்பத்திற்கு சிவப்பு வேதாளத்தை எதிர்கொண்டு அவன் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அதனால் இந்த திட்டத்திற்கு சம்பத் ஒத்துக்கொண்டான். இந்த திட்டத்திற்காக காவல்துறையின் உளவுப் பிரிவைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவரை சம்பத் கூட்டி வந்தான். இந்த திட்டத்தின் மூலம் சிவப்பு வேதாளம் மாட்டுவதற்கான வாய்ப்பு என்பது, பசித்த ஒருவன் பனைமரத்தடியில் கையேந்தி நிற்க, அப்போது காகம் ஒன்று பனம்பழத்தின் மீது அமர, அந்த பனம்பழம் காகத்தின் எடையை தாங்காமல் பனம்பழக்குலையிலிருந்து பிரிந்து வந்து பசித்தவன் கையில் விழ எவ்வளவு வாய்ப்பு இருக்குமோ அவ்வளவு வாய்ப்புதான் இருந்தது. இந்த திட்டம் முதல் நாள் செயல்படுத்தப்பட்டது. எந்த பலனும் இல்லை. அன்று வேறு எங்கும் சிவப்பு வேதாளத்தினால் கொலையும் நடக்கவில்லை. அதனால் இந்த திட்டத்தை தொடர்ந்து 4 நாள்கள் நடத்தினர். 4ஆம் நாளில் வேளாங்கண்ணியின் ஒதுக்குப்புறமான கடற்கரை பகுதியில் இந்த நாடகத்தை நடத்தினான் சம்பத். சபரிநாதன் அனைத்தையும் பார்க்கும்படியாகவும் அதே வேளையில் மறைவாகவும் ஒரு மரத்தின் நிழலுடன் சேர்ந்த இருளில் நின்று கொண்டான். திட்டத்தின்படி இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒரு புகையிலை சுருளை பற்ற வைத்து வாயில் வைத்து இழுத்து புகைத்தபடி நின்றிருந்தான் சம்பத். கண்ணுக்கேட்டும் தூரத்தில் இருக்கும் கடலின் அலை சத்தம் நடுத்தரமாக ஒலித்தபடி இருந்தது. கடற்கரையின் மணல் பரப்பை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரங்கள் தெரிந்தன. தூரத்தில் தெரியும் விளக்குகளின் வெளிச்சம் இந்த பகுதியின் இருளுக்கு எந்த பங்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்போது ஒரு நபர் தலையை மறைக்கும் முக்காடு கொண்ட ஓர் மேல் அங்கியை அணிந்து கொண்டு கடற்கரையின் பக்கம் உலாவித் திரிவதை சபரிநாதன் கவனித்தான். இதேவேளையில் கடற்கரையின் மணல் குன்றின் மறைவிலிருந்து எளிய பெண் போல் வேடமிட்ட அந்த பெண் காவலர் சம்பத் இருக்கும் பக்கத்தை நோக்கி நடந்து வந்தாள். இதை அந்த முக்காடு போட்ட நபர் கவனித்தான். அந்த பெண் சம்பத்தை நெருங்கிக் கடக்கும்போது சம்பத் சட்டென்று அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து தவறான வார்த்தைகளை பேசி அவளிடம் வம்பு செய்வது போல் நடித்தான். சபரிநாதன் அந்த முக்காடு போட்ட நபர் சம்பத் பக்கம் நெருங்கி வருவதை பார்த்தான். அந்த நபர் சம்பத்திடம் மிக நெருங்கி வந்திருந்த நேரத்தில் அப்படியே நின்றான். அந்த முக்காடு போட்ட அங்கி அணிந்த நபர் பிரசாந்த் தான். அவன் வேளாங்கண்ணிக்கு வந்த பிறகு 3 தினங்கள் அமைதியாகச் சுற்றித் திரிந்தான். 4ஆம் நாளான இன்று சிவப்பு வேதாளத்தின் பசியை தீர்க்க சரியான வேட்டைக்காக கடற்கரை பக்கமாக வந்தான். சம்பத்தின் நாடகத்தை உண்மை என்று நம்பி நெருங்கி வந்தான். மனதை படிக்கும் அளவுக்கான நெருக்கத்திற்கு வந்ததும் பிரசாந்த் சம்பத்தின் மனதை படித்தான். அவனுக்கு இது நாடகம், தனக்கு வைக்கப்பட்ட பொறி என்று புரிந்து கொண்டான். ஆனால் பிரசாந்த் எதற்காக பயப்பட வேண்டும்? அதனால் சட்டென்று சிவப்பு வேதாளமாக மாறினான். சம்பத் செய்வது நாடகமாக இருந்தாலும் அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது. தன்னை பிடிக்க முயலும் எவரும் வரட்டும், அனைவரின் இரத்தத்தையும் குடிப்போம் என்று பிரசாந்த் சிவப்பு வேதாளமாக நின்றான். சபரிநாதன் ஒரு மின்னல் போல் சிவப்பு வேதாளத்தின் முன் போய் நின்றான். சிவப்பு வேதாளம் மின்னல் போல் தன் முன் வந்து நின்றவனை கண்டு வியந்தான். தனக்குச் சமமான நபர்கள் உருவாகத் தொடங்கிவிட்டார்கள் என்று புரிந்து கொண்டான். ஆக நீதான் சிவப்பு வேதாளமா என்று கேட்ட சபரிநாதன் சம்பத் பக்கம் திரும்பி அங்கிருந்து விலகிப் போகும்படி சைகை காட்டிவிட்டு மீண்டும் சிவப்பு வேதாளத்தின் பக்கம் திரும்பினான். அதே வேளையில் பிரசாந்த் என்னும் சிவப்பு வேதாளம் சபரிநாதனின் மனதை படித்தான். சபரிநாதன் முன்னாள் இராணுவ வீரன். ஸ்நேகன் உதவியால் இவன் இப்போது சக்தி பெற்ற நபராக மாறிவிட்டான். இவன் ஸ்நேகனின் அடியாளாகச் செயல்படுகிறான். இவனும் மோசமான நபரே. பல அரசியல் கொலைகளைச் செய்துள்ளான் என்பதை புரிந்து கொண்டான் பிரசாந்த். இவன் வல்லமை எத்தகையது என்று பார்ப்போம். இவனை கொன்றும் நாம் ரத்தம் குடிக்கலாம் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது. பிரசாந்த் தக்குதலுக்கு தயாரானான். என்ன, உன்னிடமிருந்து எந்த பதிலையும் காணோம். நீ கெட்ட நபர்களையெல்லாம் கொலை செய்வதாக பேசிக் கொள்கிறார்கள். நீ அவ்வளவு நல்லவனா என்று கேட்ட சபரிநாதன் சட்டென்று சிவப்பு வேதாளத்தை ஓங்கி ஒரு குத்துவிட்டான். சபரிநாதனின் அந்த குத்தில் அவன் ஆற்றல் வெளிப்பட்டது. சிவப்பு வேதாளமான பிரசாந்த் தூக்கி எறியப்பட்டான். கடலில் வெகு தூரத்திற்கு அப்பால் போய் விழுந்தான். இதை பிரசாந்த் எதிர்பார்க்கல. விழுந்த இடத்திலிருந்து கடல் நீரை பிளந்து கொண்டு அப்படியே தாவி வந்து சபரிநாதனை ஓங்கி குத்தப்போனான். சபரிநாதன் தன் ஒரு கையால் தன்னை குத்த வந்த சிவப்பு வேதாளத்தின் கையை பிடித்து அப்படியே தரையில் ஓங்கி அடித்தான். சிவப்பு வேதாளம் விழுந்த இடத்தில் மண் சிதறி ஒரு அடி குழி ஏற்பட்டது.
சிவப்பு வேதாளமாக இருந்தாலும் வலி ஏற்படும் என்று அப்போதுதான் பிரசாந்துக்கு புரிந்தது. உன் ஆற்றலை 2ஆம் கட்ட நிலைக்கு கொண்டு போகிறேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது. உடனே பிரசாந்தின் உடல் கொஞ்சம் சிவப்பாக ஒளிர ஆரம்பித்தது. பிரசாந்த் மாபெரும் வல்லமையை உணர்ந்தான். சபரிநாதன் பிரசாந்தை நெருங்கி வந்தான். உன்னுடைய ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? நீ எப்படி இப்படி மாறின? நீ உண்மையில் பிரசாந்த் என்பவன்தானா? உன் உருவம் ஏன் மறை காணிகளின் கண்களுக்கு புலப்படுவதில்லை என்று ஏளனமாக கேட்டபடி மீண்டும் ஓங்கி குத்த வந்தான் சபரிநாதன். சிவப்பு வேதாளம் சட்டென்று விலகிக்கொண்டு சபரிநாதனின் தாடையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். சபரிநாதன் காற்றில் செங்குத்தாக தூக்கி எறியப்பட்டான். வானத்தில் 200 அடி தூரம் பறந்து அங்கிருந்து பூமியை நோக்கி விழுந்தான். சபரிநாதன் மிக கடுமையாக பூமியில் மோதி நின்றான். அவன் நின்ற இடத்தில் 2 அடி குழி ஏற்பட்டது. இதே வேளையில் இங்கே ஏற்படும் சத்தம் பொதுமக்களை உசுப்பிவிட்டிருந்தது. அந்த இரவில் அந்த இடத்தை சுற்றி பொதுமக்கள் கூட ஆரம்பித்தனர். காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. காவல்துறையால் இராணுவ உளவு பிரிவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஒரு சிறு இராணுவ அதிரடி படை வேளாங்கண்ணியை நோக்கி அனுப்பப்பட்டது. சபரிநாதனுக்கு கோபம் ஏற்படத் தொடங்கியது. அதீதமான வேகத்தில் சிவப்பு வேதாளத்தை ஓங்கி குத்த வந்தான். அவன் கையை பிடித்து நிறுத்த முயன்றான் பிரசாந்த். ஆனால் சபரிநாதனின் வேகம் பிரசாந்தை 2 மீட்டர் தூரம் பின்னால் தள்ளியது. ஆனாலும் பிரசாந்த் அவன் கையை விடாமல் சபரிநாதனை தூக்கி நிலத்தில் மோதினான். சபரிநாதன் நிலத்தில் மோதிய வேகத்தில் மீண்டும் எழுந்து பிரசாந்தின் முகத்தில் ஓங்கி குத்தினான். மீண்டும் 2 அடி பின்னால் தள்ளப்பட்டான் சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்த். பிரசாந்த் வாயிலிருந்து லேசாக குருதி வடிந்தது. உடனே பிரசாந்த் காற்றில் தாவி அப்படியே செங்குத்தாக சபரிநாதன் மீது முழு வல்லமையுடன் குதித்தான். அந்த ஆற்றல் அந்த இடத்திலிருந்து மண்ணை பக்கவாட்டில் விசிறியடித்தது. சபரிநாதன் நிலத்தில் தள்ளப்பட்டான். அவன் மார்பின் மீது ஒரு காலை வைத்து அழுத்தினான் பிரசாந்த். சபரிநாதன் வாயிலிருந்தும் குருதி வடியத் தொடங்கியது. இவர்கள் இருவரின் குருதியும் அந்த நிலப்பகுதியில் படியத் தொடங்கின. அங்கேதான் ஒரு விபரீதம் உருவாகத் தொடங்கியது. சபரிநாதன் குருதி பிரசாந்தின் குருதியில் சேர்ந்தபோது சபரிநாதனின் குருதியில் இருந்த வைரசு பரிணமிக்கத் தொடங்கியது. அதேவேளையில் இதை எதையும் கவனிக்காமல் மீண்டும் தங்கள் சண்டையை கடுமையாக நடத்தினர் இருவருமே குருதி வடிய சண்டை போட்டார்கள். இருவரின் குருதியும் கலந்து பரிணமித்த வைரசு காற்றில் பரவும் தன்மை கொண்டதாக இருந்தது. வேடிக்கை பார்க்கும் மக்கள் பக்கம் வைரசு நிறைந்த காற்று பரவத் தொடங்கியது. அங்கே உள்ள மக்கள் அப்படியே மயங்கி விழத் தொடங்கினர். சிலர் அலறி அடித்து ஓட முயன்றனர். பரிணமித்த தீநுண்மி என்னும் வைரசு மக்கள் உடலில் அதிவேகமாக பரிணமித்து காற்றில் வெளிப்பட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் வேளாங்கண்ணி முழுவதும் பரவியது. மயங்கி விழுந்த மக்கள் மீண்டும் எழுந்தபோது ஜாம்பி என்னும் நடைப்பிணங்களாக மாறியிருந்தனர். தங்களைச் சுற்றி ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்த பிரசாந்தும் சபரிநாதனும் சண்டையை நிறுத்திவிட்டு மக்கள் பக்கம் பார்வையை செலுத்தினர். இலக்கு இல்லாமல் நடக்கும் நடைப்பிணங்களாக மக்கள் மாறியிருப்பதை இருவரும் கவனித்தனர். இருவரும் சுதாரிக்கும் முன் வேளாங்கண்ணியை தாண்டி தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது ஜாம்பி தீநுண்மி. ஏதோ தப்பாகிவிட்டது என்று சொன்ன சபரிநாதன் மின்னல் வேகத்தில் சென்னையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். நாம் ஏதோ பெரிய விபரீதத்தை கிளப்பிவிட்டோம் போலத் தெரிகிறது என்று சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்த் மூளையில் ஒலித்தது. மெல்ல மக்கள் இருக்கும் பக்கம் நடந்தான் பிரசாந்த். சாதாரண மக்கள் தொடங்கி இராணுவ வீரர்கள் வரை எல்லோரும் நடைப்பணங்களாக உலாவி தெரிந்தனர். அவர்கள் யாரும் இவனை தாக்க முற்படவில்லை. அவர்கள் வெறுமனே நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த சத்தத்தையும் எழுப்பவில்லை. கதைகளில் வரும் ஜாம்பிகள் போல் இல்லை. இவர்கள் வெறும் நடைப்பிணங்கள் மட்டுமே. இவர்களிடம் எந்த உணர்வும் இல்லை. இவர்கள் நடக்க மட்டும் செய்தனர். நாம் மனித இனத்தை அழித்து விட்டோம். ஒரு நாள் மனிதர்களில் சிறந்த ஒருவன் உருவாவான் என்று நான் நினைத்தேன். அதற்காக மனிதர்கள் மத்தியில் தவறான நபர்களை நான் நீக்குவதாக நினைத்தேன். ஆனால் நான் மனித இனம் அழிய காரணமாகிவிட்டேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் புலம்பல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது. பிரசாந்த் நடைப்பிணங்களுக்கு மத்தியில் உணர்வுள்ள பிணம் போல் நடக்கத் தொடங்கினான். அடுத்த 2 நாள்களில் மனித இனத்திற்கான இறுதி அத்தியாயத்தை ஜாம்பி தீநுண்மி எழுதி முடித்திருந்தது. எல்லோரும் நடைப்பிணங்களாக மாறியிருந்தனர். ஒரு வழியாக தனித்தன்மைகளைத் தொலைத்து மனித இனம் ஒற்றை உலகமாக மாறியிருந்தது. ஸ்நேகனும் நடைப்பிணங்களில் ஒருவனாக மாறியிருந்தான். ஊரை அடித்து உலையில் போட்டவர்கள், மலைகளை உடைத்து வாயில் போட்டவர்கள், பொறுப்பற்ற இன்பத்தை தேடிய அறிவு ஜீவிகள் உட்பட அனைவரும் நடைப்பிணங்களாக நடந்தனர்.
ஆனால் விலங்குகள், பறவைகள் தங்கள் தனித்தன்மைகளுடன் அவைகளின் அறிவுக்கு உட்பட்டு செயல்பட்டன. ஆனாலும் 2 நபர்கள் இந்த உலகத்தில் உயிருடன் இருந்தனர். அவர்கள் இந்த உலகை ஒற்றை உலகமாக மாற்றிய மாபெரும் கலைஞர்களான சிவப்பு வேதாளமும் சபரிநாதனும் தான்.